இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? அத பொறுத்து தான் பங்குச்சந்தை அப்படிங்கிறது போகும். அப்ப இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்ன சொன்னேனோ அதுதான் இப்போது சொல்லுவேன். 20 ஆண்டு காலத்திற்கு முன்பு நான் என்ன சொன்னேனோ அதத்தான் இப்பவும் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் 1992க்கு பிறகு என்ன கேட்டிருந்தா என்ன சொல்லுவேனோ அதத்தான் நான் இப்ப சொல்லுவேன். பெரிய மாறுதல்கள் எதுவும் இல்லை. அதேதான். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சார்பு நிலையை கொண்டு அத சாதகமாகவோ அல்லது நெகட்டிவாவோ எடுத்துக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லப் போறதில்ல. அத நீங்களே முடிவு எடுப்பதற்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிற ஆளு. அத எனேபிள் பண்ணணும். ஆஸ் அன் எனேபிளர் என்னென்ன டேட்டாஸ் நீங்க ஜெனரலா பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி குயிக்கா முதல்ல ஒரு 10 நிமிடம் பார்த்துரலாம். அ இந்த டேட்டா அதாவது வழக்கமாக பார்க்கக்கூடிய டேட்டா ஒரு பக்கம் இருக்கு. இது போக நம்ம நார்மலா பார்க்க தவறிய அல்லது நம்ம கண்ணுல படாத டேட்டா அப்படிங்கிறத பத்தி நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபைனான்ஸ்ல கூட சில சமயம் ரெகுலரா கேட்கறவங்க பார்த்திருப்பீங்க, பேசியிருக்கோம். அந்த டேட்டாவ பத்தி நான் சொல்றேன். அத எங்க பார்க்கணுங்கிறது நேரம் இருக்கிறத பொறுத்து நான் சொல்றேன். பட் நீங்க அத உங்களுக்கு ஹோம்வொர்க்காவும் வச்சுக்கங்க. நீங்க ஒரு பேப்பர் பேனா வச்சு நீங்க நோட் பண்ணிக்கங்க. அல்லது உங்களுடைய இஃப் யூ ஆர் ஃபேமிலியர் வித் தி சிஸ்டம் நீங்க எக்ஸெல் ஷீட்ல நோட் பண்ணிக்கங்க. அத நீங்க போய் பார்க்கலாம். இத வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது? எப்படி எப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு. எந்த மாதிரியான டேட்டா? நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, அ ஜிடிபி, ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் சொல்றோம். தொழில் வளர்ச்சி குறியீடு. அது மாரி டபிள்யூபிஐ, சிபிஐ அந்த மாரி டேட்டா நம்ம பார்க்கிறோம். இதுல சில விஷயங்கள் ஐஐபிக்கும், ஜிடிபிக்கும் சம்டைம்ஸ் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன் மோஸ்ட்பி வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். நான் நிறைய தடவ சொல்லியிருக்கேன் நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோல கூட. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மோஸ்ட்பியோட வெப்சைட்ல ரெகுலரா அவங்க ஐஐபி டேட்டா போடுறாங்க, சிபிஐ டேட்டா போடுறாங்க, டபிள்யூபிஐ டேட்டா போடுறாங்க. இன்னும் பல டேட்டா அதுல ரெகுலரா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்க்க முடியாத டேட்டாவ மத்த எல்லா துறைகளும் சேர்ந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிஐபி அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க ரெகுலர் ரிலீஸ் பார்க்கலாம். வழக்கமாக பார்க்கக்கூடிய டேட்டாங்கிறது பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி, தொழில் உற்பத்தி குறியீடு ஐஐபி, நுகர்வோர் விலை குறியீடு, அதே மாரி மொத்த விலை குறியீடு, இந்த மாரி குறியீடுகள். இது எல்லாருமே பார்க்கக்கூடியது. இதுல WPI, CPI, IIP எல்லாம் மாதாந்திரம் வரக்கூடியது. WPI, CPI சென்ற மாதத்திற்கான தரவுகள் வரும். IIP சென்ற மாதத்திற்கு முந்தைய மாதத்திற்கான தரவுகள் வரும். இது எல்லாத்தையுமே சீரமைக்க போறாங்க. அடுத்த வருஷத்துல இருந்து இதற்கான கான்ஸ்டிட்யூயன்ஸ மாற்றி அமைக்க போகிறார்கள். மாத்தி அமைக்க போறாங்க. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நான் பார்க்க தவறக்கூடிய அல்லது இதை விட முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் அரசு வெளியிடக்கூடியது. அரசு வெளியிடுவதை எவ்வளவு தூரம் நம்புதுன்னு சில பேர் கேட்கறாங்க. அரசு வெளியிடுவதை விட தனியார் வெளியிடுவதை நம்பலாமா? இதெல்லாம் டிபேட்டபிள் கொஸ்டின்ஸ். ஏன்னா அந்த அரசு அந்த எடுத்திருக்கக்கூடிய தகுந்த மாதிரி மாத்தி வெளியிடுறார்களா? அல்லது மேனிபுலேட் பண்றாங்களா? இப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்க. டு அதற்கு உண்மையிலே கேட்டீங்கன்னா, அதற்கான பதில் என்கிட்ட இல்ல. அது அ அரசு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது. அந்த சிஸ்டம் தப்பா, ரைட்டான்னு சொல்லணும்னா, அது சம்பந்தமான எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய விற்பனர்கள் அத நம்ம அலசி ஆராய்ந்து, இதுதான் டேட்டா இருக்கும். இந்த மெத்தடாலஜி கரெக்ட். இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு பேரலலா ஒண்ணு போட்டாங்கன்னா, நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அது பண்ணாத வரைக்கும் அது ஒரு பாலிடிக்ஸ் தான். இத தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது, அரசு வெளியிடக்கூடிய தரவுகள் என்ன? WPI, CPI, IIP, GDP. இது தவிர, அ ட்ராய் தொலைத்தொடர்புத் துறை அதற்கான டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவர்கள் ரெகுலரா தரவுகள் வெளியிடுகிறார்கள். அந்த தொலைத்தொடர்பு சம்பந்தமாக எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியா இருக்கு அப்படின்னு. அதே தனியார் அவர் அமைப்பு இருக்கு. செல்போன் ஆப்பரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இவர்களும் ரெகுலரா தரவுகள் வெளியிடுகிறார்கள். இதுல இருந்தெல்லாம் நிறைய டேட்டா நமக்கு கிடைக்கும். என்னன்னா எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வருஷம் எப்படி? அதே மாரி ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர்ன்னு சொல்லுவோம். ஆர்புன்னு சொல்லக்கூடியது. அது ரொம்ப முக்கியம். அது போன வருஷம் எப்படி இருந்தது? போன மாசம் எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருந்தது? இந்த தரவுகள் கிடைக்கிறது. இது தவிர அரசு வெளியிடக்கூடிய தரவுன்னு பார்த்தீங்கன்னா, என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாதாந்திர தரவுகள் என்ன வெளியிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுபிஐ என்று சொல்லக்கூடிய அந்த யூனிஃபைட் பேமெண்ட் இருக்கு இல்லையா? அது யுபிஐ கொடுத்த தரவுகள். ஃபாஸ்டேக் சரக்கு போக்குவரத்து, லாரி போக்குவரத்து எப்படி இருக்கு? நம்ம தனிநபர் வாகனங்கள் போக்குவரத்து எப்படி இருக்கு? அதிகரிச்சிருக்கா? கூடியிருக்காங்கிறது ஃபாஸ்டாக் கலெக்ஷன். அத பொறுத்து நம்ம பார்க்க முடியும். ஃபாஸ்டாக்ங்கிறது மொத்தமா லோட் பண்ணிருக்கு. அதனால அத கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கணும். பட் தொடர்ந்து பார்க்கும்பொழுது அதுல ஒரு பேட்டர்ன் தெரியும். ஃபாஸ்டாக்.
அது மாதிரியா வேறு சில தரவுகள் என்பிசிஐ 3 அல்லது 4 தரவுகள் வெளியிடுகிறார்கள். அதை நம்ம என்பிசிஐ உடைய வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா பார்க்கலாம். நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது தவிர ஜிஎஸ்டி அது வந்து மாதாந்திர தரவுகள் வெளியிடுகிறார்கள். இது போக எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ இது வந்து என்னன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து புதிதாக ஃபார்மலைஸ்ட் எக்கானமிக்குள்ள ப்ராவிடென்ட் ஃபண்ட் சிஸ்டத்துக்குள்ள எவ்வளவு பேர் வர்றாங்க, அதன் மூலமாக வேலை வாய்ப்பு ஃபார்மலைஸ்ட் செக்டர்ல எவ்வளவு உருவாகி இருக்கிறது, அப்ப பொருளாதாரம் வளர்கிறதா தேய்கிறதா, அதெல்லாம் ஒரு 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 முடிவுக்கு வர முடியும். ஏன்னா ஒரு டேட்டாவை வச்சு மட்டும் நம்ம முடிவுக்கு வர முடியாதுங்கிறதுனால தான் இத்தனை தரவுகளை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இத்தனை தரவுகளையும் நாங்க பார்க்க முடியாது சார்ங்கிறவங்களுக்கு தான் இருக்கவே இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இருக்கு, ஏற்றம் இருக்குங்கிறவங்களுக்கு இருக்குது எஸ்ஐ. ஓகே, அது நம்ம பின்னால பேசுவோம். பட் இதுக்கு முந்தைய நிகழ்ச்சிகள்லயும் நிறைய பேசியிருப்பாங்க, நீங்க இருப்பீங்க. பட் நான் அதை தாண்டி போகணுங்கிறதுனால தான் நான் இந்த தரவுகள் தான் சொல்றேன். ஸோ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் போக அரசு வெளியிடக்கூடிய இன்னொரு தகவல் கோல்.gov.in போனீங்கன்னா கோல் இந்த மாதம் நிலக்கரி உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த கோல் உற்பத்தி சம்பந்தமான புள்ளி விவரங்கள் இருக்கும். அதே மாதிரி பிபிஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம் பாலிசி அனாலிசிஸ் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க அந்த செல் போட பிபிஏசி போடக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சென்ற மாதம் பெட்ரோலிய பொருட்களுடைய விற்பனை எவ்வளவு இருந்தது, பெட்ரோலியம் கோக்ல இருந்து டீசல் விற்பனை எவ்வளவு இருந்தது, அதே மாதிரி கேஸ் டொமஸ்டிக் கேஸா இருக்கட்டும் எல்பிஜி வந்து அதனுடைய விற்பனை அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்கா, இந்த மாதிரி பல தரவுகள் ஏடிஎஃப் என்று சொல்லக்கூடிய ஏர் டர்பைன் ஃபியூயல் இந்த தரவுகள் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக ஏர் டர்பைன் ஃபியூயல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்போ விமான போக்குவரத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சரக்கு போக்குவரத்து இன்க்ரீஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, தனிநபர் போக்குவரத்து அப்படின்னு அப்படி பல விஷயங்களை நம்ம அதுல இருந்து எடுக்க முடியும். டீசல் அப்படின்னா நிறைய சரக்கு போக்குவரத்து அதிகரிச்சிருக்கு அர்த்தம், டீசல் விற்பனை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா. ஸோ இது ஒரு டேட்டா நம்ம வந்து பிபிஏசி அந்த வெப்சைட்ல இருந்து பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு இது தொடர்புள்ளது டிஜிசிஏ, அது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவர்களும் சில தரவுகளை பீரியாடிக்கலா வெளியிடுகிறார்கள். ஏர் பேசஞ்சர் குறித்த டிராபிக், ஏர் டிராபிக் குறித்த தரவுகள், ஏர் பேசஞ்சர் டிராபிக் குறித்த தரவுகள், எவ்வளவு பேர் வந்து பயணம் செய்கிறார்கள் அல்லது எவ்வளவு விமானங்கள் பயணம் செய்கிறது, அதனுடைய இது இன்க்ரீஸ் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படின்னு ஒப்பீட்டு அடிப்படையில பார்ப்பதன் மூலமாக நம்ம சில முடிவுகளுக்கு வர முடியும். ஸோ நம்ம அந்த ஜிடிபி ஐஐபி டேட்டாவை மட்டும் நம்பி இராமல் அதோடு கார்லேட் பண்ணி கொலேட் பண்ணி பார்ப்பதற்கு இந்த தரவுகள் எல்லாம் நமக்கு உதவியாக, இது எல்லாமே அரசு அல்லது அரசு துறை சார்ந்த துறைகள் வெளியிடக்கூடியது. இதோடு நம்ம தனியார் துறை சில பேர் வெளியிடக்கூடிய தனியார் அமைப்புகள் கூட்டமைப்புகள் வெளியிடக்கூடிய தரவுகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஐபிஎஸ் ஃபைனான்ஸ்லயும் நான் பேசியிருக்கேன். சிஎம் சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் வெளியிடக்கூடிய ஒரு தரவு என்னன்னா மாதாந்திரம் சென்ற மாதம் எவ்வளவு வாகனங்கள் விற்பனையானது, இருசக்கர வாகனங்கள் எவ்வளவு விற்பனையானது, 4 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், தனிநபர் பயன்பாட்டுக்கு உள்ளது, சரக்கு போக்குவரத்துக்கு உள்ளது, டிராக்டர் விற்பனை, இப்படி பல தரவுகள் கொடுக்கிறார்கள். சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்து சென்ற மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த தரவுகளும் நமக்கு வந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும். அதுல வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. சென்ற மாதம் இதற்கு முந்தைய மாதத்தை விட குறைவா இருந்திருக்கும். அதற்கு காரணம் சென்ற மாதத்திற்கு முந்தைய மாதம் ஜிஎஸ்டி குறைந்த பிறகு உள்ள முதல் முழு மாதம்ங்கும் பொழுது அப்ப அதுல வந்து ஒரு அதிகமான விற்பனை இருந்திருக்கும். அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில சென்ற மாதம் நவம்பர் மாதம் குறைவா இருந்திருக்கும். அதே சமயம் சென்ற ஆண்டு நவம்பரோடு ஒப்பிட்டு பார்க்கையில இந்த ஆண்டு நவம்பர் அதிகமா இருக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வரலாம். அதை நார்மலைசிங்னு சொல்றது. இந்த ஜிஎஸ்டி மாதம் வந்தது குறைந்த பிறகு வந்ததுங்கிறது ஒரு மாசம் வந்திருக்கும், அடுத்த மாசம் வரும் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப அதை வந்து நார்மலைசிங்னு சொல்றது. இந்த டேட்டாவை நார்மலைஸ் பண்ணி பார்க்கணும், ஆவரேஜ் பண்ணி. ஸோ இது பார்க்கணும். இந்த சிஎம்க்கு அடுத்தது ஃபடா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன், இவர்கள் வெளியிடக்கூடிய தரவு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். 2 பேருமே வாகன விற்பனை குறித்து தான் வெளியிடுகிறார்கள். இருசக்கர வாகனம், 3 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் இப்படி எல்லாம். என்ன வித்தியாசம்னா சிஎம் வெளியிடக்கூடியது அந்த நிறுவனம், அது டாடா இருக்கலாம், மஹிந்திரா இருக்கலாம், அவர்களுடைய வாசல்படியை விட்டு வெளியே போறது, பில் பண்ணி போறது. அது டீலருக்கு போகும். டீலர் தேர்ந்து விற்கிறது தான் ரீட்டைல் சேல்ஸ். ஆக்சுவலான உண்மையான விற்பனைங்கிறது அதுதான். அந்த நிறுவனத்தினுடைய லாப நட்டத்தை உடனடியாக பாதிக்கக்கூடியது சிஎம் டேட்டா. அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீண்ட கால அடிப்படையில் ரீட்டைல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாதான் திரும்ப சிஎம் டேட்டா அந்த நிறுவனங்கள் விற்பனையும் அது அடுத்தடுத்து அதிகரிக்கும். ஸோ இந்த ஃபெடாங்கிறது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன், அவர்கள் வெளியிடக்கூடிய தரவுகளையும் பார்த்தீங்கன்னா அதுல ட்ரெண்டும் கொடுக்குறாங்க. அடுத்து வரக்கூடிய காலாண்டுல சென்டிமெண்ட் எப்படி இருக்கு, டீலர்ஸ் என்ன சொல்றாங்க, அதிகமான விற்பனை இருக்குமா, இது குவாலிட்டேட்டிவ் டேட்டா, சப்ஜெக்டிவ், அதை கொஞ்சம் ஒரு யூ ஹேவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது மாதிரி
இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபெடரேஷன். இப்ப சமீபத்துல பார்த்திருப்பீங்க, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நான் வந்து அரிசிக்கு அதிக வரி விதிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்கோர்ஸ் அவர் அது பேசும்பொழுது அவருக்கு வரி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அவர் வந்து ட்ரெஷரி செக்ரட்டரி கேட்கிறாரு அந்த மீட்டிங்லயே. ட்ரெஷரி செக்ரட்டரி வந்து வி ஆர் நெகோசியேட்டிங் வித் இந்தியாங்கிறாரு. பட் ரெண்டு பேருக்குமே வந்து பின்னர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 53% டியூட்டி கட்டி தான் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டியுமே இந்திய அரிசியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்களால முடியல. அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய அரிசியில மூன்றில் ஒரு பங்கு கிட்டத்தட்ட, குறைந்தபட்சம் நான்கில் ஒரு பங்கு இந்தியாவிலிருந்து போற அரிசி தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது 3% தான். அது இல்லைன்னா கூட ஒண்ணும் இல்ல. 97% மத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். உயர் ரக அரிசிங்கிறதுனால இதை தவிர்த்து அமெரிக்கா செயல்படுவது கஷ்டம். பட் அது தனி விஷயம். பட் இத வந்து இந்த மாதிரி டேட்டா அங்க நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வந்து பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி நாடு முழுவதும் இருக்க நூற்றுக்கணக்கான பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் அவங்களுடைய இன்புட்ஸ் எடுத்து தரவுகளின் அடிப்படையில ஹெச்எஸ்பிசி கொடுக்கக்கூடியது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். அது சென்டிமெண்ட்டை காட்டக்கூடியது. அது ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் டேட்டா, ப்ராப்பர் டேட்டாவா எடுக்க முடியாது. சென்டிமெண்ட்டை காட்டக்கூடியது. இது 50க்கு மேல் இருக்கும் வரை நம்முடைய இது தொழில் வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். 50க்கு கீழே வரும்பொழுது நெகட்டிவா இருக்கும். சைனா ஓரிரு சில மாதங்களுக்கு முன்பு அந்த 50க்கு கீழே வந்துட்டு திரும்ப ரெக்கவர் ஆனதை நான் பார்த்தேன். இதே மாதிரி அது வந்து மாத கடைசி முடிந்த பிறகு வர்றது. மாதத்திற்கு இடையே 15ஆம் தேதிக்கு பிறகு அரௌண்ட் 20ஆம் தேதி பிளாஷ் பிஎம்ஐன்னு ஒன்று போடுவார்கள். முதல் 15 நாட்களை வைத்து 10, 15 நாட்களை வச்சு ஒரு பிளாஷ் பிஎம்ஐன்னு ஒரு உத்தேசமான ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க. அதற்கு பிறகு எஸ்டிமேட்டுங்கிறது வரும். பிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டேட்டா நீங்க பார்க்கலாம். இது போக மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடியது அகைன் அரசு சார்ந்தது. கிரெடிட் growth. இது வங்கிகள் கொடுத்திருக்கக்கூடிய கடன் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? அதிகரிச்சிருந்தா நல்லது. ஏன்னா தொழில் அபிவிருத்திக்கு போகுது. பொதுவாக நான் இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. தவறாக கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போற முதலாளிகளும் இருக்காங்க. அதை நான் எடுத்துக்க வேண்டாம். பொதுவாக பார்க்கும்போது அதற்கு ஈக்குவலா டெபாசிட் growth இருக்கான்னு பார்க்கணும். கடன் வளர்ச்சி மட்டும், ஏன்னா டெபாசிட் growth டேட்டாவும் ரிசர்வ் வங்கி வெளியிடுகிறது அவருடைய இணையதளத்தில், ஆர்பிஐல வெப்சைட்ல போய் பார்க்கலாம். கடன் மட்டும் அதிகரிச்சு டெபாசிட் அதிகரிக்கலைன்னா வட்டி விகிதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு இன்டர்பிரேஷன். ஓகே. டெபாசிட் growth அதிகமா இருந்து அதற்கு நிகராக கடன் கொடுப்பது அதிகரிக்கவில்லை என்றால் கடன் வாங்குவதற்கு தயங்குகிறார்கள். அப்ப அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நாட்டுல இல்லையோ, தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படலாம். சோ இந்த அடிப்படையில நம்ம ஒரு முடிவுக்கு வருவதற்கு இந்த கிரெடிட் growth, டெபாசிட் growth இது ரெண்டுமே ஆர்பிஐ கொடுக்கிறது. அவர்களே வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறித்த புள்ளிவிவரம் வார வாரம் வெள்ளி என்று மாலை 5:30 மணிக்கு வெளியிடுகிறார்கள். அங்கேயும் நம்ம பார்க்கலாம். அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்க முடியும். அதே மாதிரி அப்கோர்ஸ் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பை மந்த்லி மீட்டிங் 2 மாதத்திற்கு ஒரு முறை, முதலாம் மாதம் இப்ப டிசம்பர் இதற்கு நடந்தது. அதற்கு அடுத்து பிப்ரவரியில் நடக்கும். பார்க்கலாம். அப்பொழுது வட்டி வரி விதிப்பு குறித்த வட்டி விதிப்பு குறித்த அறிவிப்புகள் வெளிவரும். பணவீக்கம் குறித்த அறிவிப்பு, பொருளாதாரம் குறித்து அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதே மாதிரி டிராக்டர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, டிஎம்ஏ, அவர்களும் மாதாந்திர தரவுகள் வெளியிடுகிறார்கள். சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப், நம்ம ஜிஎஸ்டி பத்தி சொன்னேன். இதற்கு அதே மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து வெளியிடுகிறார்கள். டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளவு, அதுல வந்து தனிநபர் வருமான வரி எவ்வளவு, பர்சனல் இன்கம் டாக்ஸ்னு சொல்லும் பொழுது தனிநபர் மட்டுமல்ல, ஹெச்யூஎஃப் என்று சொல்லக்கூடிய ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இதெல்லாம் வரும். கார்பரேட் டாக்ஸ்னு இருக்கு, அவர்கள் கட்டக்கூடிய அட்வான்ஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது குறித்த புள்ளி விவரங்களும் வரும். ஒவ்வொரு ஆண்டும் 4 முறை, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி, அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி, டிசம்பர் 15, மார்ச் 15ன்னு அவங்க அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும் நிறுவனங்கள். அது மாதிரி தனிநபர்களும் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுவாங்க. அது குறித்த புள்ளி விவரங்கள், ரீஃபண்ட் எவ்வளவு, இந்த டேட்டா வரும். இதுவும் தொடர்ந்து கடந்த ஆண்டுகள் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. சென்ற ஆண்டு எப்படி இருந்தது, இந்த ஆண்டு எப்படி இருந்தது, இதுக்கு முன்பு. இந்த டேட்டா எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கடந்த பல ஆண்டுகளாக. இதுல நான் வந்து கடந்த 11 ஆண்டா, 12 ஆண்டு, 13 ஆண்டு அல்லது 92ல இருந்து இப்படி பிரிக்க விரும்பல. ஒட்டுமொத்தமாக ஒரு 30 ஆண்டுகள் நீங்க பாருங்க தரவுகள் எப்படி இருந்திருக்குன்னு. இதுல இப்ப ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல பல தரவுகள் உங்களுக்கு இணையத்துல கிடைக்கும். பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம் எங்க இருக்கு அப்படிங்கிறது, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல மாதாந்திரம் வெளியிடக்கூடிய தரவுகள்னு சொன்னேன். WPI, CPI, IIP, CM, FADA, என்பிசிஐ, ஜிஎஸ்டி, இபிஎஃப்ஓ, பிஎம்ஐ, பிளாஷ் பிஎம்ஐ, கோல், இது தவிர ரொம்ப முக்கியமான ஒரு மாதாந்திர தரவு என்ன நீங்க கவனிக்கணும்னா ஆம்ஃபி டேட்டா. இது இப்ப சமீப காலமாக இது வந்து ரொம்ப பிரபலமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் காரணம்னா இந்த எஸ்ஐபி தொகை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவுல விழாமல் பாதுகாக்கிறது. எப்போதெல்லாம் அதிகரிக்கிறதோ, சமீப ஓராண்டுகளா பாத்தீங்கன்னா எஃப்ஐ வித்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதெல்லாம் இறங்குகிறதோ டிஐ வாங்குறாங்க. இதுல டிஐல குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க. அதற்கு காரணம் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக வரக்கூடிய எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபி வரலைன்னா
வெளிநாட்டு முதலீட்டாளர்களோ ஒரு வல்லரசு வெளிநாட்டு நாடுகள் நம்ம வந்து பைனான்சியல் டெரரிசம் மாதிரி நம்மளை வந்து ஒரு தாக்க முடியும். இந்த உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நம் நாட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும், நம் நாட்டு பொருளாதார வளர்ச்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும், நம்முடைய நிறுவனங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் இது வந்து காட்டுகிறது. அது இல்லைன்னா இன்னைக்கு 2008ல நடந்த மாதிரி பங்குச்சந்தை 2 பங்கு விழுந்திருக்கும். 21,000 7,900 9,000 8,000 கீழே வந்தது 2008ல. 2 பங்கு காணாமல் போனது. 64% வீழ்ச்சியை சந்தித்தது. இன்னைக்கு எஃப்ஐ பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பங்குச்சந்தை அவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கலைன்னா நம்ம வலுவான ஒரு லோக்கல் உள்ளூர் முதலீட்டாளர்கள் 2020 வரைக்கும் முதல் 20 ஆண்டுகளில் 4 கோடி முதலீட்டாளர்கள் இருந்தவங்க இந்த 4-5 ஆண்டுகளில் 20 கோடி முதலீட்டாளர்களா மாறி இருக்கு பங்குச்சந்தையில டிமேட் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டா. சோ இது ஒரு காரணம். இந்த ஆம்பி டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்ஐபி குறையாமல் இருக்கிறதா பெரிய அளவுல, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் பேஸ் ஏயுஎம்னு சொல்லக்கூடிய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தரவுகள் நான் இப்ப சொல்லியிருக்கேன். வழக்கமா பார்க்கக்கூடிய 5, 6 தவிர்த்து இந்த ஒரு 15 தரவுகளும் வந்து நம்ம கொலேட் பண்ணி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். இதில் இன்னொரு விட்டு போனது ஒண்ணு, கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அது வெளியானது ஒரு வாரங்களுக்கு முன்பு வெளியானது. அப்பவே நான் சொன்னேன் அந்த தரவுகள் வந்த பொழுது இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த அந்த அஹ், அஹ், இது வந்து வைடன் ஆயிருக்கு. அந்த கேப் வந்து வைடன் ஆயிருக்கு. ஏற்றுமதி ரொம்ப குறைஞ்ச அதனுடைய வளர்ச்சி இறக்குமதி அதிகரித்த அளவுக்கு இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் தங்கத்தினுடைய ஏற்றுமதி பன்மடங்கு அதிகரித்திருப்பது, விலையும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதற்கு தக்க ஜுவல்லரி சேல்ஸ் அதிகரிக்கல. அப்படின்னா இது பெரும்பாலும் முதலீட்டிற்கு தான் போகிறது. கோல்டு இடிஎஃப் நோக்கி போறதா தான் நம்ம எடுத்துக்கணும், அல்லது பிசிக்கல் கோல்டு வாங்குறதை நோக்கி போறதா தான் எடுத்துக்கணும். நிறைய ஜுவல்லர்ஸ் நான் பேசினேன். சின்ன சின்ன நகரங்கள்ல, திருச்சி மதுரை மாதிரி நகரங்கள்ல இருந்து சின்ன சின்ன நகரங்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது பவுன் காசு வாங்குறாங்க சார், ஜுவல்லரி வாங்குறது குறைஞ்சு போச்சு. பெரிய இடையில வாங்கினவங்க சின்ன இடையில கொஞ்சம் இடையில தான் ஜுவல்லரி வாங்குறாங்க, அல்லது பவுன் காசு தான் முதலீட்டுக்கு வாங்குறாங்க, இல்லைன்னா இடிஎஃப்க்கு போறாங்க. சோ அதைத்தான் அந்த தரவு காட்டுகிறது. அதன் மூலமாக இப்ப நமக்கு நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரிச்சிருக்கு. அதனால டாலருடைய மதிப்பு உயரும் என்பதை நம்ம அப்ப பேசணும். இம்பர்ஃபெக்ட் ஷோல கூட பேசணும். நம்ம ஒரு வாரங்களுக்கு முன்புன்னு நினைக்கிறேன். இப்ப 88க்கு கீழே தான் இருந்தது. இப்ப 90ஐ தாண்டி இருக்கிறது. ஏன்னா டாலருக்கான தேவை அதிகரிக்கும். நடப்பு கணக்கு பற்றாக்குறை வந்து வைடன் ஆகும் பொழுது டாலருக்கான தேவை அதிகரிக்கும். அப்ப டாலருக்கான தேவை அதிகம், அதனுடைய மதிப்பு உயரும். தங்கத்தினுடைய விலை ஒரு பக்கம், வெள்ளியினுடைய விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. $30 இருந்த வெள்ளி இந்த ஒரு ஆண்டுக்குள் நடப்பாண்டிலேயே 2 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு. $60 மேல போயிருக்கு. அப்ப 2 மடங்கு பணம் கொடுத்து டாலர் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த டாலரை வந்து ரூ. 80 கொடுத்து, ரூ. 83 கொடுத்து வாங்கிட்டு இருந்தது. இப்ப ரூ. 90 கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. சோ இதுல ஒரே ஒரு ஆறுதல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல விஷயம் என்னன்னா, சில மாதங்களுக்கு முன்பு $75 $80 நோக்கி போய் கொண்டிருந்த கச்சா எண்ணெயுடைய விலை இப்ப $58 கீழ இருக்கு. 20% குறைச்சிருக்கு. அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலா இப்ப இருக்கு. சோ இது இந்த மாதிரி தரவுகளை நம்ம பார்க்கணுங்கிறத சொல்லிட்டு இதோட நான் நிறுத்திக்கிறேன். இது தவிர உங்களோட கேள்விகளை பொறுத்து நம்ம போகலாம். நேரம் இருக்குன்னா ஒரு சில பாயிண்ட் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். செல்வா, நேரம் இருக்கா, இல்ல நம்ம கேள்விகளுக்கு போயிடலாமா? இன்னொரு நாள் கூட நம்ம சந்திக்கலாம். இல்லை சார், டைம் இருக்கு. நம்ம ஓகே. 1 ஹவர் செஷன் தான் சொல்லியிருந்தோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசுறது கூட பேசிட்டு அப்புறம் Q&A சொன்னீங்கன்னா நம்ம போயிடலாம். ஓகே. ஓகே. சோ இந்த டேட்டாவை தாண்டி நம்ம அஹ், இந்த டேட்டா மட்டும் இது வந்து நம்மளுடைய குழப்பங்களை தீர்ப்பது அல்லது குழப்பங்களை சில சமயங்கள் மேம்படுத்தவும் செய்யும், அதிகரிக்கவும் செய்யும். மேம்படுத்துறதுல அதிகரிக்க செய்யும். சோ அதுல இருந்து தெளிவு பெற்று வர்றதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இது ஒரு பக்கம். இப்ப டேட்டா என்னன்னா ஒரு 25 டேட்டா கிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த டேட்டாவை நீங்க கத்துக்கிறது என்னைக்கு சார், இதெல்லாம் எது கத்துக்கணும், இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல நாங்க முதலீடு செய்ய பண்ணுங்க. பட் ஆனால் இதையும் கத்துக்குங்க. ஏன்னா கத்துக்கிறதுனால எதுவுமே வேஸ்டா போறது கிடையாது. நம்ம we have to லேர்ன் பண்றது வந்து நம்ம 4 பேருக்கு அடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். 2வது நம்ம 4 பேரை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஒரு தட்ட கொடுத்துருக்கோம். அதை கேள்வி கேட்கறதுக்கும் அதுக்குள்ள நாலேஜும் நமக்கு தேவை. இப்ப இது ரொம்ப உதவியா இருக்கும் அந்த அடிப்படையில. சோ இது வந்து நம்முடைய இந்திய பொருளாதாரம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸ் எங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொன்னேன். இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய பங்குச்சந்தையில் இதன் மீது தாக்கம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பல முறை பேசியிருக்கேன். 3 டேட்டா பேசிக்கா பார்க்கலாம். நிறைய டேட்டா பார்க்கலாம். ஆனால் 3 டேட்டா பேசிக்கா பாத்தீங்கன்னா, பிரைஸ் டு ஏர்னிங், இண்டெக்ஸ் நிப்டியினுடைய பிரைஸ் டு ஏர்னிங் அதிகமா இருக்கானா இல்ல, குறைவா இருக்கானா இல்ல, மாடரேட்டா தான் இருக்கு. சோ இதை வாங்கலாமான்னா வாங்குற அளவுக்கு மலிவா இல்ல, விக்கிற அளவுக்கு அதிகமா இல்ல. அப்படிங்கிறப்ப நடுவுல இருக்குங்கிறப்ப இது ஒரு குழப்பமான ஒரு சூழல். சைட்வேஸ் கன்சாலிடேஷன் பேஸ்ல இருக்கும். இது எப்போதுமே தொடர்ந்து சந்தை ஒரு 3-4 ஆண்டுகள் அதிகரித்த பிறகு இதை வந்து நம்ம வந்து ஒரு 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 ஆண்டோ 1.5 ஆண்டுகள் வந்து இப்படி ஒரு பிரேக் எடுத்துக்கும். அதை தான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கு. சைட்வேஸ் மூவ்மெண்ட், கன்சாலிடேஷன் பேஸ்.
இது வந்து நமக்கு வந்து முதலீட்டாளருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க எஸ்ஐபி போடுறப்ப கூட ஒவ்வொரு மாசமும் போடுறதுக்கு போக குறைந்த அளவில் எண்ணிக்கை யூனிட் கிடைக்கும். இந்த சைட் வைஸ் மூவ்மெண்ட்ல தொடர்ந்து ஒரு 1.5 மாசம் 1.5 வருஷத்துக்கு நமக்கு வந்து 2 வருஷத்துக்கு வந்து முதலீடு செய்வதற்கு குறிப்பா எஸ்ஐபில என்கிட்ட கையில மொத்தமா பணம் இல்ல சார். பல லட்சங்கள் இல்லை. ஆனா மாசம் மாசம் 10,000 20,000 போட முடியும். எனக்கு ஒரு வீட்ல இருந்து வாடகை வருது போட முடியும். எனக்கு ரிட்டயர்மென்ட் பென்ஷன் வர ஒரு 40,000ல இருந்து ஒரு 10,000 போட முடியும். அல்லது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வருது சார். அதுலேருந்து வட்டியிலேருந்து நான் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த ஒரு 2 ஆண்டு காலம்ங்கிறது மிக அருமையான வாய்ப்பு. இதுல தான் நிறைய பேர் நம்ம தவறான முடிவுகள் எடுப்போம். உதாரணமா சொல்றேன். என்ன ஒரு பெண்மணி ஒரு மீட்டிங்ல பார்க்கும்பொழுது கேட்டாங்க. சார் நீங்க சொன்னீங்கன்னு ஒரு ரூ. 1000 போட்டுக்கிட்டு இருக்கேன். 1 வருஷம் ஆச்சு சார். 12 மாசம் ஆச்சு. ரூ. 12,000 போட்டிருக்கேன். ஆனா இப்ப போய் பார்த்தேன்னா வெறும் 13,000 தான் சார் இருக்கு. வெறும் ரூ. 1000 தான் சார் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு நான் வந்து 12 மாதமா முதலீடு செய்து கொண்டிருக்கிறேன். ரூ. 12,000 போட்டிருக்கேன். ஆனா வெறும் ரூ. 1000 தானா? இந்த கேள்வி ரொம்ப நியாயமா இருக்கும் மேலோட்டமா பார்த்தா. ஆனா நம்ம சிஏஜிஆர்ன்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட்டோ, எக்ஸ்ஐஆர்ஆரோ நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன அருமையான ஒரு ரிட்டர்ன்ங்கிறது. ஏன்னா கடைசி மாசம் போட்ட 12வது மாசம் போட்ட ரூ. 1000 சேர்த்து இந்த வட்டி இந்த ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது அவர் மாசத்துல இருந்தே 12,000 போட்டதா நினைக்கிறாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க? இது போதும் சார் 1 வருஷம் போட்டு பார்த்துட்டேன். நான் வந்து அவர்ட்ட போய் சொல்லிட்டு அவங்க யாரோ ஒருத்தர் மூலமா போடுறாங்க. நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், நான் இதுக்கு நெடு நேரம் எடுத்து அவர்களுக்கு விளக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் அவங்க கன்வின்ஸ் ஆக மறுக்கிறது தான். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இதே ஓராண்டு காலகட்டத்துல வெள்ளியினுடைய விலை 2 மடங்கு ஆயிருச்சு. தங்கத்தினுடைய விலை 1 1/2 வருஷத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் 7 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது? அதுதானே பெட்டர் அப்படின்னு தோணுது. நியாயம். இங்க தான் வந்து பெரும்பாலான முதலீட்டு ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னங்கிறத கவனிக்கணும். அசெட் அலோகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிதி ஆலோசகர்களோ, முதலீட்டு ஆலோசகர்களோ தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்றாங்கன்னு. அப்படி ஒருத்தர் கூட சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்ல. மிக மிக குறைவான எண்ணிக்கையில யாராவது ஓரிரு முறை சொல்லியிருக்கலாம். எல்லாருமே சொல்லக்கூடியது அசெட் அலோகேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து பிரித்து முதலீடு செய்யுங்கள். வெள்ளியிலும் முதலீடு செய்யுங்கள். தங்கத்திலும் முதலீடு செய்யுங்கள். பங்குச் சந்தையிலும் முதலீடு செய்யுங்கள். கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யுங்கள். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்ல முதலீடு செய்யுங்கள். இதுல எல்லாம் பிரித்து முதலீடு செய்ய உங்களுக்கு தெரியல டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் இருக்கு. அது மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் இருக்கு. அதுல போடுங்க. அவங்க பாத்துக்குவாங்க. இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. வி ஆல் பிலீவ் வாட் வி வாண்ட் டு பிலீவ். நம்ம எல்லாருக்குமே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்காத நினைக்கிறதுனால நம்ம அந்த ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறோம். பல நேரங்கள்ல அப்படி பார்க்கிறது நல்லது. ஆனால் எங்கு பார்க்கணுமோ அதை விட்டுட்டு தவறான இடத்தை நோக்கி பார்க்கிறோம். நம்ம எங்க பார்க்கறது இல்ல. இன்ஸ்டால ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எஸ்பிஐ செக்யூரிட்டீஸ்னு சொல்லி அவர்களுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி மதுரையில இருந்து எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்றாரு. ப்ரீ அட்வான்ஸ் ஐபிஓ அக்கவுண்ட் ஏதோ ஒன்று சொல்லி ஓபன் பண்ணி 10 லட்சம் போட்டேன். 12 லட்சம் ஆச்சு. பணத்தை கேட்டா 1/2 மணி நேரத்துல தந்துட்டாங்க சார். அதனால நான் அடுத்து 15 லட்சம் போட்டேன். இப்ப 70 லட்சம் ஆயிருக்கு. டாக்ஸ் கட்டினா தான் தருவேங்கிறாங்க. டாக்ஸ் நீங்க டைரக்டா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்டுங்க சார்னா, இல்ல அவங்கள்ட்ட கட்டணுமா? அப்பதான் 75 லட்சத்தை தருவாங்க. ஏன் சார் அந்த டாக்ஸ் எவ்வளவுன்னு 10 லட்சம் 12 லட்சம் அதை நீங்க எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தர சொல்லுங்க. அது தர முடியாதான் சார். பூல் அக்கௌண்டா வேற எது அப்படியே குழப்பி அப்ப அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க இல்ல. லேண்ட்லைன் நம்பர் கொடுங்க சார் இல்ல. எப்படி கால் பண்ணுவாங்க? வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால வருவாங்க. இப்படித்தான் சார் நடக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கா? இல்ல. அவங்க இமெயில் ஐடி இல்ல. அட்ரஸ் இல்ல. இந்த மாதிரியான ஆட்கள நம்புறோம் நம்ம. ஆனால் யார நம்பணுமோ நம்ப இருக்கிறோம். அவர்கள 1000 கேள்வி கேட்கிறோம். இது நமக்குள்ள பேசிக்கலா வந்து டிசைன்ல ஒரு தப்பா என்னன்னு நமக்கு தெரியல. சோ இத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம வந்து கன்ஃப்யூஸ்டா இருக்கும் பொழுது, யார நம்ம ஈஸியா ரீச் பண்ண முடியுமோ, ஒரு பிரச்சனைன்னா யார நம்ம ஒரு ஃபோன் பண்ணி கேட்க முடியுமோ, அவர்களுடைய நம்பர்ஸ் நம்மட்ட இருக்கணும். மெயில் ஐடிஸ் நம்மட்ட இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்வதுதான் முதலீடு சம்பந்தமா இருக்கிறது எப்போதுமே நல்லதே தவிர, கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர்ட்ட வச்சுக்கிறதுங்கிறது, ஏன் சார் செபி ரெகுலேட் பண்ணலையான்னு கேட்கலாம். செபி ரெகுலேட் பண்ணக்கூடிய பெயரையே தவறாக பயன்படுத்தி இன்னொருத்தர் இந்திரா செக்யூரிட்டீஸ்ன்னு சொல்லி இண்டோர்ன்னு போட்டு ஒருத்தர் என்கிட்ட வந்து காமிக்கிறார். போய் பார்த்தா இந்திரா செக்யூரிட்டீஸ்னு ஒண்ணு இருக்கு. இண்டோர்ல இருக்குது. ட்விட்டர்ல அப்புறமா நான் அவருக்கு தெரிவித்த பிறகு அவர் போட்டாரு. எங்க பேரை வந்து ஒரு ஆட் பண்ணி தவறா பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு. லெட்டர் பேட் வச்சிருக்காங்க. சோ கவனமா இருங்க. ஓகே. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல நினைச்சது. இதற்குத்தான் தேவை. ஒரு கைட் தேவை. நிறைய பேர் டூ இட் யுவர் செல்ஃப். என்ன சார் ஸ்டாக் புரியல தானே மியூச்சுவல் ஃபண்டுக்கு பண்ணிக்கிறோம். பண்ணீங்க. நீங்க ரிட்டையர்டு. நீங்க இந்த நிதித்துறையில ரொம்ப ஆண்டு காலம் அனுபவம் மிக்க ஒரு சார்ட் அக்கௌண்டன்டா இருக்கலாம். உங்களுக்கு இத பத்தி இருக்குன்னா, அந்த ரிஸ்க் எடுக்க தயார் சார். எனக்கு வேற வேலையே இல்ல. எனக்கு தொழில்லாம் கிடையாது. வேலைக்கு போல. எனக்கு வந்து முழு நேரம் இத பத்தி ஞானம் இருக்குன்னா பண்ணுங்க. பட் இல்லைன்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு 1/4% 1/2% அவருக்கு போது அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கிறத விட, அவங்களுக்கு என்ன போகுதுங்கிறத தான் அதிகம் பார்க்கிறோம். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன? இப்படிலாம் அதெல்லாம் அதை தாண்டி நமக்கு ஆதாயம் வருகிறது என்றால், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. நெறைய பேர் கேட்பாங்க, "சார் டைரக்ட் போலாமா? இந்த மாரி ரெகுலர் போலாமா?" ரெகுலர் போனேன்னா டைரக்ட் போனேன்னா எனக்கு ஒரு
ஒரு யூனிட் கூட கிடைக்குது சார், என்ஏவி கூட இருக்கு சார் அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, டைரக்ட்ல போறீங்க, 10 ரூபா இருக்கு ஒரு யூனிட், 100 ரூபா போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 10 யூனிட் கிடைக்கும். நீங்க இதே வந்து ரெகுலர்ல போனீங்க, ஒரு யூனிட் 9 ரூபான்னு வச்சுக்கோம், உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 11 யூனிட் கிடைக்கும். சொல்ல போனா இது ஒரு வினோதமான ஒரு ஈக்குவேஷன். நீங்க டைரக்ட்ல போனா 10 யூனிட் கிடைக்கும், ரெகுலர்ல போனா 11 யூனிட் கிடைக்கும். ஒரு யூனிட் கூட கிடைக்கும். ஒருவேளை அந்த என்ஏவி குறைவா இருக்கிறதுனால. அப்ப எது பெட்டர்? அப்படி எல்லாம் நீங்க பாக்குறது இல்ல. நமக்கு அது தேவையா இல்லையா? நமக்கு அதற்கான நேரம் இருக்கா? நமக்கு அதற்கான நாள் இருக்கா? அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய பக்குவம் இருக்கா? அப்பதான் இல்லைன்னா நமக்கு பெட்டர் ஆல்வேஸ் டு ஹேவ் அ மென்டர், ஆல்வேஸ் ஹேவ் அ கைட். சம்படி நம்ம ஒரு போனை பண்ணி கேட்டோம்னா நமக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். நாட் நெசசரிலி காலையில, மத்தியானம், சாயங்காலம் 3 வேளையும் ஃபோன் பண்ணணும்னு கட்டாயம் இல்ல. பிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஊற போட்டுட்டு டெய்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா அது ஊறுகாய் பக்குவமாகாது. அந்த அதுக்குள்ள டயத்த குடுக்கணும். அந்த இருக்கணும். 2வது கேட்பாங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹையா இருந்தா போடலாமா? லோவா இருந்தா போடுறது பெட்டர் இல்லையான்னு. இதெல்லாம் தேவையே இல்ல. பொதுவா பெட்டர். பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லோவா இருக்கு. ரிட்டர்ன் 8%. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1/2%. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2%. ரிட்டர்ன் 18%. எதுல போடுவீங்க? என்ன கேட்டா நான் 18ல தான் போடுவேன். சோ அத நம்ம பார்க்கணும். 3வது அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் ஜாஸ்தி இருக்கணுமா? குறைச்சிருக்கணுமா? பொதுவா அதிகமா இருக்கிறது நல்லது. சேஃப்டி ஆங்கிள்ன்னு வச்சுக்கிட்டா கூட, குறைச்சிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் கூட சில சமயம் நெறைய ஃபண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதையும் நான் பார்த்திருக்கேன். சோ இட் டிபெண்ட்ஸ். அதே மாரி பப்ளிக் செக்டார் மியூச்சுவல் ஃபண்டா, பிரைவேட் செக்டாரா, எல்லாமே ஆர்பிஐ ரிசர்வ் இவங்க செபி ரெகுலேட்டட். அதனால அத பார்க்க வேண்டாம். எஸ்ஐபியா லம்ப்சம்மா? அகைன் இட் வேரிஸ். லம்ப்சம்ங்கிறது வந்து அகைன் உங்களுக்கு இத பத்தி நல்ல நாலேட்ஜ் இருக்கு, கைடன்ஸ் இருக்கு, ஒரு மென்டார் இருக்காரு, அவர் அட்வைஸ் பண்றாருன்னா லம்ப்சம் போங்க. இல்லைன்னா வந்து அவரே எஸ்ஐபி ரெக்கமெண்ட் பண்றாருன்னா எஸ்ஐபி போங்க. குறிப்பாக நீங்க வந்து செக்டோரல்ஸ்லயோ அல்லது டைவர்சிஃபைடு மத்த ஃபண்ட்ஸ்ல வந்து லம்ப்சம் போடுறதுங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க உங்க செல்வா உங்க ஆலோசகரை கேட்டு நீங்க முதலீடு பண்ணீங்க. எஸ்ஐபி லம்ப்சம் எங்க ஒர்க் அவுட் ஆகும்னா ப்ராபப்ளி டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அல்லது மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். அதுல போட்டீங்கன்னா ஒருவேளை அவர்கள் அந்த அசெட் அலோகேஷனை பாத்துக்கிறதுனால அங்க ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வித் தீஸ் ப்ராடர் கைட்லைன்ஸ் ஐ தாட் ஐ ஸ்டாப் இட் அண்ட் ஐ கோ ஃபார். நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கிறதுனால நான் கொஸ்டினுக்கு போயிடுறேன். ஷூர் சார். கண்டிப்பா. ஒரு கேள்விகளாக அப்படியே நான் வந்து படிக்கிறேன். அதே மாதிரி ஒரு தேங்க்யூ. வேண்டுகோள் என்னன்னா, நீங்க சில போர்ட்ஃபோலியோஸ்ல நீங்க வச்சிருக்கீங்க. சில ஏஎம்சிஸ்ல நான் முதலீடு பண்ணலாமா? இந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாமா? நான் வந்து இதை இப்படி இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம வந்து தவிர்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜென்ரலான கொஸ்டின்ஸ், நான் என்னுடைய முதலீடுகளை எப்படி நான் வந்து பார்க்கிறோம், அதற்கான பெர்செப்ஷன் நான் எப்படி வந்து கிரியேட் பண்ணும், இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம வச்சுக்கிட்டா வந்து பெட்டர். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் கிட்ட போய் நம்ம பிரெஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி தான். எனக்கு இந்த சில சிம்டம்ஸ்லாம் இருக்கு, அதற்கு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான பிரெஸ்கிரிப்ஷன் வந்து டாக்டர் எழுதி தருவாரு. இது வந்து அந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்து கிடையாது. ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி, அதனுடைய ட்ரெண்ட் பத்தி, அதனுடைய ஃபியூச்சர் பத்தி, வருங்காலத்தை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்றதுனால அதை பத்தியே நான் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம வந்து கேட்கலாம். ஸோ மோஸ்ட் லைக்லி சார் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி வந்து அணுகலாம் அப்படின்ற மாதிரி எப்படிலாம். முதல் கேள்வியே வந்து நரேந்தர் அவர் வந்து கேட்டிருக்காரு. அதுவே வந்து லாபம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்ககிட்டே வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் எம்எஃப்டி, கேன் வி கெட் அட்வைஸ் ஃப்ரம் செபி அப்ரூவ்டு ரிசர்ச் அட்வைசர் இன் வெப் ஆர் ஆப், இல்லைன்னா டைரக்ட் ஸ்கீம்ல வந்து போடுவதற்கு. சார், டைரக்டா நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய ஒரு பெயின் பாயிண்ட் வந்து இருக்குதான். என்னதான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களை மாதிரியே இருந்தாலும் கூட சில பேர் வந்து அவங்களா டிஐவை பண்றது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. யார்கிட்டையும் வந்து நான் இது பண்ணாம எப்பப்ப எனக்கு தேவையோ அப்பப்பட்டு நான் அட்வைசர் கிட்ட நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோட ரிவ்யூ நான் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இது இருக்கா, சர்வீஸ் இருக்கான்னு கேட்கிறாரு. இவருக்கு உங்க பதில்? செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய இதை சென்ற ஆண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அது தாண்டி மிச்சம் சில பேர் இருக்காங்க. நீங்க அப்ரோச் பண்ணலாம். உங்க ஊர்ல இருப்பாங்களான்னு தெரியல. பட் இருக்கக்கூடிய இடத்துல அப்ரோச் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய சாதகம் என்னன்னா, நம்ம அட்வைஸை வாங்கின்னு வந்துடுறோம். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் அது சாதகம். ஆனால் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நெகட்டிவ் அவங்க கிடையாது. நம்ம நம்ம ஒரு தடவை அட்வைஸ் வாங்கிட்டா போறோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இட் ஹாஸ் டு பி மானிட்டர்டு. எப்படி நமக்கு ஒரு பிபி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டா நான் பிபிக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டாரு வீட்டுல இருக்கேன்னு இல்லை. அது வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம அல்லது 6 மாசத்துக்கு ஒருக்காவோ 3 மாசத்துக்கு ஒருக்காவோ நம்ம ப்ரெஷரை செக் பண்ணிக்கணும், நார்மலா இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி சுகர் லெவல் அந்த மாதிரி தான் இதுவுமே. இது வந்து மானிட்டர் பண்ண வேண்டியது, தொடர்ந்து மானிட்டர் பண்ண வேண்டியது, தொடர்ந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது. நான் முன்னு சொன்ன மாதிரி நீங்க படித்தவர், விவரமானவர், வேற வேலை எதுவும் இல்லை, உங்களுக்கு வந்து இதற்கான முழு நேரத்தை ஒதுக்க முடியும்னா ரிசர்ச் அனலிஸ்ட் அட்வைசரை வாங்கிட்டு நீங்க மானிட்டர் பண்றதுன்னா பண்ணுங்க. பட் அப்ப கூட இந்த கண்டினியூஸ் மானிட்டரிங்கிறது வரும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன்.
பொது வெளியில நீங்க ஏன் சார் பங்குகளை சொல்றது இல்லை? இன்னைக்கு செபி ரெகுலேஷன் தனிப்பட்ட பங்குகளை பத்தி சொல்லக்கூடாது. ஒருத்தர் கெய்ன்ஸை பத்தி கேட்டிருக்காரு. ஆக்சுவலா அருமையான கேள்வி. நீங்க நாணய விகடன்ல அதை பத்தி கவர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கலாம். பண்ணலைன்னா பண்ண சொல்லுங்க செல்வா. அதுல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு சமீபத்தில். அதனுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் நான் தனிப்பட்ட பங்குகளை வந்து இன்னைக்கு செபி ரெகுலேஷன் பேசக்கூடாதுன்னு இருக்கு. ரிசர்ச் அனலிஸ்ட் தவிர யாரும் பேசக்கூடாதுன்னு. ஆனால் நான் முன்பே பேசுறதை நிறுத்திட்டேன். என்ன காரணம்னா, நான் உங்கள்ட்ட வந்து கெய்ன்ஸ் வந்து என்னுடைய இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் நல்ல பங்குன்னு இப்ப சொல்லிட்டு போயிடுறேன். 11 மணிக்கு 12 மணிக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வருது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய 325 பேர், 300 பேர், 325 பேருக்கு மேல கலந்துகிட்டு இருக்கீங்க. இந்த 325 பேருக்கு நான் ஃபோன் பண்ணி தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியுமா? நான் தவறா சொல்லிட்டேன், அதை வாங்காதீங்க அல்லது வித்துருங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நாங்க வந்து சொல்றது இல்லை. இதே தான் ரிசர்ச் அனலிஸ்டும் உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ நமக்கு கண்டினியூஸா ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம வந்து முதல்ல மட்டும் அட்வைஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். ஏன்னா வருஷம் வருஷம் எதுக்கு சார் அவருக்கு போய் அப்பப்போ பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு. நீங்க யாரோ ஒரு ஆள்கிட்ட லாயலா இருங்க. நீங்க அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் போறீங்கன்னா அவர்ட்டே 10 வருஷம் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டு போங்க. நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அவருக்கு ஃபீய கட்டுங்க. திரும்ப வந்து நீங்க டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது முடியாதவர்கள் நீங்க இந்த இதுல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா போங்க. ஸோ 2மே வந்து ஒரு சரியான இதுதான். நம்முடைய அணுகுமுறை ரிசர்ச் அனலிஸ்ட பொறுத்தவரைக்கும் சரியானதாக இருப்பதில்லை. இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் இப்ப வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க பாதி பேர் லைசன்ஸ. என்ன பண்ணுவீங்க? யார்ட்ட போய் அட்வைஸ் கேட்பீங்க? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனரலா சரண்டர் பண்றது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு சஸ்டைனபிளா இன்கமும் ஓரளவு வந்துட்டு இருக்கிறதுனால அவர்களால் ரீடைன் பண்ண முடியுது. ரிசர்ச் அனலிஸ்ட் நம்ம ஒரு வருஷம் அட்வைஸ் கேட்டு அடுத்த வருஷம் போறது இல்லைங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாரு? சோ இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால நமக்கு சஸ்டைனபிளா கண்டினியூஸா ஹேண்ட் ஹோல்டிங் அட்வைஸ் வேணும்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ த்ரூ அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ தேங்க்யூ சார். சார் லிஷாந்த் குமார் என்ன கேட்குறாருன்னா, நான் 2 விதமான போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வச்சுக்கலாமா? 5 வருஷத்துக்கு இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் ஒன்று, 7 வருஷத்துக்கு ஒன்று, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி 2 வெவ்வேறு கோலுக்கு 2 விதமான அலோகேஷன் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். பிசினஸ் பண்றதுக்குன்னா எனக்கு புரியல. எக்ஸாக்டா அவர் என்ன கேட்குறாருன்னா, இஸ் இட் குட் டு ஹேவ் டூ செப்பரேட் போர்ட்ஃபோலியோஸ், ஒன் ஃபார் ஷார்ட் டேர்ம் லைக் 5 to 7 years ஃபார் சைல்டு எஜுகேஷன் அண்ட் பில்டிங் அ ஹவுஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், இதுக்கெல்லாம் வந்து 7 ஒரு லாங் டேர்ம்ல இது மாதிரி வச்சுக்கலாமா? அண்ட் அனதர் ஃபார் லாங் டேர்ம் லைக் ரிட்டையர்மெண்ட். செல்வா, உங்களுக்கே அதுக்கு பதில் தெரியும். ஆக்சுவலா அது நல்லது. அப்படித்தான் இருக்கணும். ஆக்சுவலா உங்களுடைய இலக்குகள் என்னங்கிறதை திட்டமிட்டுட்டு குறுகிய கால இலக்குகள் 3 வருஷத்துல ஒரு கார் வாங்கணும், ஒரு 5 வருஷத்துல வீடு கட்டணும். இதெல்லாம் வந்து குறுகிய கால இலக்குகள். நீண்ட கால இலக்குகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு பணம் வேணும், கார்பஸ் சேர்க்கணும். அது ஒரு 20 ஆண்டு காலத்துல அல்லது 15 ஆண்டு காலத்துல அல்லது 30 ஆண்டு காலத்துல அப்படின்னு உங்க வயசை பொறுத்து. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, அதோடைய கல்லூரி படிப்புக்கு அப்படின்னா ஒரு 17 ஆண்டு காலம் கழித்து அது நீண்ட கால இலக்கு. சோ இந்த குறுகிய கால இலக்குக்கு உள்ளது போய் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு போய் நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ அல்லது அஹ், 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 ஒரு 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 டைவர்சிஃபைடு ஒரு என்ன சொல்றது பேலன்ஸ்டு ஃபண்ட்ல போடுறது பெட்டரா இருக்கும். பட் நீண்ட காலங்கிறப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். அது ஈவன் நான் ஸ்மால் கேப் ஜெனரலா சஜஸ்ட் பண்றது இல்ல. அது கூட போகலாம். அல்லது ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்து நீண்ட கால அடிப்படையில இருந்தா. சோ இலக்குக்கு தகுந்த மாதிரி தான் உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கணுங்கிறது தான் கரெக்ட். அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணணுங்கிறது நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டுங்க. பட் இலக்குக்கு தக்க அது 3ல இருந்து 5 காலம்னு ஒரு மாதிரி இருக்கணும். 5 ஆண்டுகளுக்கு மேல 7ல இருந்து 10 ஆண்டுகள் அல்லது அதுக்கு மேலும் வேற மாதிரியான போர்ட்ஃபோலியோ தான் இருக்கணும். ஓகே. ஸ்ரீதேவி என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ஒப்பீனியன் ஆன் என்பிஎஸ் ஃபார் பிரைவேட் செக்டார். இப்போ புதுசாக மல்டி ஸ்கீம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அது நல்லதா? அதற்கடுத்து 2வது ஃபாலோ அப், என்பிஎஸ் வாத்சல்யா, இந்த குழந்தைகளுக்கான இந்த திட்டம் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறாங்க. இல்ல 2மே நல்ல ஸ்கீம் தான். நம்முடைய தேவைகளை பொறுத்து போடலாம். பட் என்பிஎஸ் வாட்சல்யாங்கிறத விட வந்து வேற பல திட்டங்கள் இருக்கு. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதிரி சிலது பிக்சட் ரிட்டர்ன்ல இருக்குது. வேரியபிள் ரிட்டர்ன்ல இல்லைனாலும் போடலாம். பட் என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிறுவனமும் அதற்கு சில சில தனியார் நிறுவனங்கள்ல அது பண்றாங்க. அதாவது நிறுவனமும் ஒத்து வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா கொடுத்தாங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் அதிகமா வாங்க முடியும். இந்த 50,000 ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. சோ அதை பொறுத்து நீங்க என்பிஎஸ்ல போடலாம். எனக்கு வந்து ஆர்டிபிஷியலா செயற்கையாக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடிய எந்த முதலீடும் பிடிக்காது. எனக்கு சுதந்திரம் இருக்கணும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சோ நீ வந்து கட்டாயமா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து 60% தான் எடுக்கலாம். இப்படிலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு 40க்கு வந்து என்ன ரிட்டர்ன் வரும்னு கேரண்டி எதுவும் கிடையாது. இப்படி நிறைய அன்சர்டனிட்டியோட போறப்ப நான் வந்து அதை தவிர்க்க பார்ப்பேன். பட் பல பேருக்கு அது பாசிட்டிவான ரிட்டர்னை கடந்த ஒரு 7-8 ஆண்டுகள் பார்க்கும் பொழுது கொடுத்துருக்கதையும் நான் பார்க்கிறேன். சோ நீங்க ரிஸ்க் எடுக்க ரெடி. அதுல ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. அவ்வளவுதான். ரிஸ்க் எடுக்க ரெடி. கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிச்சயமா அதிகம். அதை மறுப்பதற்கு இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில நீங்க போகலாம். ஏன்னா கூடுதலா ஒரு 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் பொழுது அதுல 30,000 தான் உங்க பணம். எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கீங்கன்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு பெனிஃபிட் வந்துருது. உங்க பணம் இல்ல. 15,000 16,000
உங்களுக்கு உங்க பணம் இல்லாமல் நீங்க போடுவதன் மூலமா 50,000 உங்களுக்கு போட்ட மாதிரியான ஒரு பலன் வருகிறது இல்லையா? சோ அங்கே உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் 30% ரிட்டர்ன் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அதனால அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது நீங்க நிச்சயமா என்பிஎஸ் போகலாம். ஆனால் நீங்க வந்து டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே வரல, 10% தான் அல்லது உங்களுடைய டாக்ஸ் அப்படின்னா என்பிஎஸ் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது. நன்றி சார். ராம் வந்து கேட்டிருக்காரு, குளோபல் ஈக்விட்டி, கோல்டு, சில்வர் இது எல்லாம் அலோகேஷன் இது ஒரு 30 இயர் பீரியடுக்கு. அதே மாதிரி அவர் எனஃப் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் வச்சிருக்கேன் சார் அப்படின்றாரு. இந்த அலோகேஷன் வந்து கரெக்டாக இருக்குமா? அதே மாதிரி கோல்டை வந்து நான் எப்படி பார்க்கணும் லாங் டேர்முக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. சரி, நிச்சயமா ஃபர்ஸ்ட் முதல்ல சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அவர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நினைக்கிறேன். வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வச்சிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அது 2ம் இல்லாமல் நீங்க எந்த விதமான ரிஸ்கி முதலீடுக்கும் வரக்கூடாது. ஸ்டாக்ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எதுக்குமே முதல்ல காப்பீடு எடுத்துருங்க. அதுதான் முதல் தொடக்க புள்ளி. அந்த தொடக்க புள்ளிக்கு அப்புறம் தான் நீங்க மொத்தத்துக்கு வரணும். இந்த அடிப்படையில அதற்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா வந்து டைவர்சிஃபைடா இருக்கணும். ஸோ நீங்க வந்து 30% கோல்டுன்னா கொஞ்சம் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் 20 10 5லிருந்து 10% இருந்தது. இன்னைக்கு போர்ட்ஃபோலியோல 20 ஆயிடுச்சு. ஏன்னா இரு மடங்கு ஆனதுனால. அது கூட போகலாம், தப்பில்ல. ஆனால் அதற்கு மேல் போறப்ப என்ன ஆகும்னா, நாளைக்கு ரிவர்ஸ் ஆகும் பொழுது ரிவர்ஸ் ஆயிருக்கான்னா ஆயிருக்கு. 2012 இருந்து 15 வரைக்கும் தங்கம் வந்து தன்னுடைய மதிப்பில் ஒரு 15% இழந்திருக்கு. அது மாதிரி நடந்திருக்கு. முன்பும் நடந்திருக்கு. 1980 2001 வரைக்கும் தங்கத்தினுடைய விலை பன்மடங்கு வீழ்ச்சியை சந்தித்தது. தொடர் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. சோ அப்படி வீழ்ச்சி இல்லாமல்லாம் இல்ல. ஆனால் நம்ம நம்ம நம்ப மறுக்கும். ஏன்னா 1½ வருஷம் ஏறி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இன்டென்ஷனோட சொல்றாங்கன்னு தான் நமக்கு நினைக்க தோணும். ஆனால் நீங்க போய் புள்ளிவிவரங்களை பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சி நடக்கும் பொழுது நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு அதனுடைய எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ கோல்டு, சில்வர், ஸ்டாக்ஸ், டிபென்ச்சர்ஸ், ரீட்ஸ் இந்த 5 விதமான அசெட் நிதி சார்ந்த முதலீடுகள்ல சமமாக பிரித்தோ அல்லது உங்க ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு பொறுத்து அதிகமாக ஒண்ணுல குறைச்ச ஒன்றையோ நீங்க போடுறது நல்லது. அது எக்ஸாக்ட்டா உங்களுக்கு எப்படிங்கிறத உங்களுடைய குடும்ப சூழல், உங்களுடைய எத்தனை பிள்ளைகள், உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் எப்படி, உங்களுடைய இலக்குகள் எப்படி 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள்ல, 10 ஆண்டுகள்ல இதெல்லாம் ஒருத்தர் அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். நான் இப்படி ஒரு பொது நிகழ்ச்சியில சொல்ல முடியாது. நன்றி சார். அதே மாதிரி இந்த கோல்டு அண்ட் சில்வர் வர்றப்போ ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் இது இன்வெஸ்டிங் என்ன எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்றது ஜென்ரலாக என்னுடைய ஒப்பீனியன். நாங்கள் எப்பவும் சொல்றது என்னன்னா ஃபிசிக்கல் கோல்டு ஓரளவுக்கு ஒரு ஒரு 10 சவரன் 20 சவரன் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதை மட்டுமே நீங்கள் வந்து வைத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் சார் ஏற்கனவே சொன்னாங்க 10 to 20% காலத்திற்கு கட்டாயமாக இப்போ 20-30%லாம் நம்ம கோல்டு வச்சுக்க வேண்டிய வந்து ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. பட் ஃபிசிக்கல் கோல்டு அதை எப்படி சார் நீங்கள் வந்து பார்க்குறீங்க? நிச்சயமா அண்ட் சில்வர். பிசிக்கல் கோல்டுங்கிறது வச்சுக்கணும். அது ஏன்னா பேப்பர் ஒன்னு கோல்டு ETF எல்லாமே பேக்ட் அப் பை பிசிக்கல் கோல்டு. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கோல்டு ETFங்கிறது பேப்பர் கோல்டு கிடையாது. அதுக்கு இணையான தங்கம் இருக்கு. என்ன ஒண்ணே ஒண்ணு நம்ம வெளிநாடுகள்ல இப்ப எஸ்பிடிஆர் இருக்கு பாத்தீங்களா? ஐ ஷேர்ஸ்ன்னு கோல்டுன்னு ஐ கோல்டு, சில்வர்ன்னு போடுறாங்க. அவர்கள் எல்லாம் வந்து இது நம்ம ஒரு அந்த யூனிட் வாங்கணும்னா, அந்த தங்கத்திற்கு நிகராக எங்க அந்த தங்கத்த ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அந்த தங்க பார்னுடைய எண்கள் என்ன, அத ஆடிட் பண்ணி அந்த ஆடிட்டரோட ரிப்போர்ட் இது எல்லாம் அவர்களுடைய இணையதளத்துல இப்ப நீங்க போய் பார்க்கலாம். எத்தனை பார் இருக்கு, அந்த பார்னுடைய எண்கள் என்ன, அதனுடைய வெயிட் என்ன அப்படின்னு ஆடிட் சர்டிபிகேட் இருக்கு. பீரியாடிக்கலா போடுறாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஆடிட் பண்ணப்படுகிறது. பட் அதே அளவுக்கு ஒளிவு மறைவற்று அதை வந்து வெளியே போடுறது இல்லை. அவங்க போடணும்னு நான் நினைக்கிறேன். அதை செபி அறிவுறுத்தும் நான் நம்புறேன். ஆனால் அது இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு ரெகுலேட்டர்ஸுக்கு தெரிவிக்கப்படுகிறது. பீரியாடிக்கலா ரிப்போர்ட் பண்ணப்படுகிறது. இன்டர்னல்ல ஸ்டாச்சுட்டரி எல்லாத்துலயுமே அது கம்ப்ளைண்ட்ஸ்ல வருது, அது இருக்கு. ஸோ அதனால அது பிசிக்கல் தங்கம் தான் அதுவுமே. நம்ம கையில இல்லையே தவிர அதுல இருக்கு. ஸோ அதனால அது நம்ம வித்தியாசமா நினைக்க வேண்டாம். பட் நம்ம கையில இந்த நிறுவனம் ஒருவேளை இல்ல 40 நிறுவனத்துல ஒரு நிறுவனம் ஃப்ராட் பண்ணிட்டு அல்லது ஏமாற்றிட்டு போலாமா? நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒண்ணு இப்படித்தான் வந்து பல சிக்கல்களுக்கு உள்ளானது நம்ம பார்த்திருப்போம் 10, 15 ஆண்டுகளுக்கு முன்பு. ஸ்பாட்ல கோல்டு குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. நான் MMTCல போய் அத வாங்கினேன். கோல்ட் எல்லாம் வாங்கி தான் வச்சிருக்கேன் நான். அதுல ஆனால் இந்த மாதிரி வாங்குனது வெகு குறைவு. நிறைய பேர் அது வாங்காமல் பிரச்சனையாகி பின்பு அதை மீட்பதற்கு பெரும் போராட்டமாக இருந்து மீட்டு விட்டார்கள். ஓகே. அந்த கோல்டு, சில்வர். மத்த கமாடிட்டிஸ் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு லாஸ் இப்பதான் அதுல ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம பிசிக்கல் கோல்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லதுதான். அதுலயும் ரிஸ்க் இல்லாமல் யாராவது நம்மள அடிச்சு பிடிச்சு பிடுங்கிட்டு போலாம். வீட்டுக்குள்ளே சில பேர் வீட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம். சோ ரிஸ்க் எல்லா இதுலயும் இருக்கு. ஆனால் பிரித்து முதலீடு செய்யுது. நான் வந்து 10, 15 சவரன் சொல்ல மாட்டேன் செல்வா. பட் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த முதலீட்டுல ஒரு பெர்சன்டேஜா வச்சுக்கோங்க. நான் ஒரு 20% கோல்டு போட போறேன்னா 5% பிசிக்கலா வச்சுக்கிறேன். 15% நான் இதான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் வீடுகள் வரைக்கும், பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய தான் ரொம்ப இருக்காதே தவிர, ஈவன் லோயர் மிடில் கிளாஸ்ல கூட நம்ம ஊர்கள்ல
மத்ததெல்லாம் இருக்கும். சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, அந்த பவுன் தங்கம்ங்கிறது பெரும்பாலான வீடுகள்ல ஒரு குறைந்தபட்சம் அவருடைய ஒட்டுமொத்த முதலீட்டுல ஒரு கணிசமான அளவு இருக்குங்கிறத நான் பார்த்திருக்கேன். அவர்களிடம் பங்குச்சந்தையில முதலீடு இருக்காது, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்காது. ஈவன் ரியல் எஸ்டேட்ல கூட ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆனால் அதனுடைய சேமிப்பின் தொடக்க புள்ளியே தங்கம். அதனால அது இட் கோஸ் வித்தவுட் சேயிங் இருக்கு. ஷூர். ஒரு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஃபேன் கேட்குறாங்க, நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆன் ஸ்டாக் ட்ரைனிங் இது வந்து எங்களுக்கு வந்து கொடுப்பீங்களா, ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா ஃபியூச்சர்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சி நாங்க முதல்ல ஆரம்பத்துல ஒரு 4, 5 புத்தகங்கள் எழுதணும். அவ்வளவுதான். விகடன் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு. பணம் செய்ய விரும்புன்னு ஆனந்த விகடன்ல தொடரா வந்ததுல ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி எழுதியிருக்கோம். ரேஷியோ அனாலிசிஸ் பத்தி என்னெல்லாம் எழுதியிருக்கோம். அதற்கு பிறகு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டெரிவேட்டிவ்ஸை பத்தி புதிரா புதையலான்னு ஒரு புத்தகம் போட்டோம். கமாடிட்டிஸ் ட்ரேடிங்கை பத்தி கூட போட்டோம். கமாடிட்டியிலும் கலக்கலான்னு. அந்த புத்தகங்கள் அது போக நம்ம சரவணன் நாணயவுடன் ஆசிரியரோடு சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி புக் போட்டிருக்கோம். இதுல மியூச்சுவல் ஃபண்ட் புத்தகத்தை தவிர மற்ற புத்தகங்கள்லாம் கொஞ்சம் பழைய புத்தகங்கள் அது இருக்கு. கான்செப்ட்ஸ் இன்னைக்கும் வேலிடு. ஆனா டேட்டா கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கும். அதை புதுப்பிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால எனக்கு இதை பத்தி நேரம் இல்லை ஒன்று. ஏன்னா எதை பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு முறையா பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்கிறதுனால அது மாதிரி பண்றதுக்கு அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கான நேரம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு டிஃபிகல்ட்டி. 2வது நம்ம செல்ஃப் லேர்னிங் மூலமா இன்னைக்கு பண்ணிக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. என்எஸ்சி அகாடமி மாதிரி பல பல பேர் நாணய விகடன்ல நிறைய பேர் பண்றாங்க ஆல்ரெடி. ரெஜி தாமஸ் பண்றாரு. அப்புறம் இப்போ கல்பாக்கத்துல இந்த வாரம் இன்னைக்கு கூட மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்திய ட்ரைனிங் இல்லாமல் இருக்கலாம். பட் அதுல நம்ம நிறைய தரவுகள் எடுத்துக்கொள்ள முடியும். என்எஸ்சி அகாடமி பண்றாங்க, பிஎஸ்சியில பண்றாங்க. எனக்கு ஒரு வேளை பின்னால நேரம் கிடைச்சதுன்னா நான் பண்ண முயற்சி செய்கிறேன். ஆனா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா பண்ணால் கூட டெலிவர் பண்ணும்பொழுது அது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. அது ஏன்னா அது எவ்வளவு தூரம் எளிமையாக்கி பரீட்சை வச்சு டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நம்ம பண்ண போறதில்ல. மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது நம்முடைய ஆர்வம். அந்த அளவுக்கு இருக்கும். நான் இந்த சஜஷன் நான் எடுத்துக்கிறேன். பட் என்னால இப்போதைக்கு உறுதியா சொல்ல முடியல. சிறப்பு சார். சார் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விற்கும் போதெல்லாம் நம்ம டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. 50-50% அப்படின்ற நிலைமையில வந்து என்ன ஆகும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? சி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விற்கிறப்ப நம்ம இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்கிறது ஒரு விதத்துல நல்லது. அதாவது ஃபைனான்சியல் டெரரிசம் அவங்க பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை காப்பாற்றும். அதே சமயத்துல சில சமயம் நமக்கு ஒரு சந்தேகம் எழும். விலை நல்லா உயர்ந்திருக்கு. ஆல் டைம் ஹைல நிப்டி, சென்செக்ஸ், கோல்டு, சில்வர் எல்லாமே இருக்கு. இந்த டயத்துல நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அவன் வித்துட்டு போறானா? அப்படிங்கிற லாபத்தை பதிவு செய்துட்டு போறாங்களா? அப்படிங்கிற கேள்வியும் எழாமல் இல்லை. இருக்கும். இது இது உண்மை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய வளர்ச்சி இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நீண்ட கால அடிப்படையில பார்க்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதனால நான் எதை நம்ம இப்ப கவனமா அவதானிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த முதல் 4 கோடி பேர் 1996 துவங்கி இந்த டெபாசிட்டரி ஆக்ட், டிமேட் ஆக்ட் வந்த பிறகு 2020 வரைக்கும் அந்த 4 கோடி பேரை பத்தி கவலை இல்லை. அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்தித்தாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் எப்படி நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியும். அந்த 4 கோடி பேரை நான் ஒருத்தன். ஆனா 2020க்கு பிறகு வந்த 16 கோடி பேர், ஏன்னா இப்ப 20 கோடி பேரை தாண்டிடுச்சு. 16 கோடி பேர் எப்படி நடந்து கொள்வார்கள் பங்குச்சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்தித்தால் அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருந்தது. ஒரு கவலை இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு தொடர்ந்து சென்ற ஆண்டு அக்டோபருக்கு பிறகு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் பங்குச்சந்தை தொடர்ந்து 6, 7 மாதங்கள் வீழ்ச்சியை சந்தித்த பொழுது இந்த முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையை விட்டு ஓடவில்லை. நம்பிக்கையோடு இருந்தார்கள். மேலும் முதலீடு செய்தார்கள். இந்திய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து, நிறுவனங்கள் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்தார்கள். அது வந்து இந்த இளைஞர்கள் இவங்க வந்து வாங்கக்கூடியது எனக்கு நம்பிக்கை அளிப்பதா இருக்கு. 2வது இந்த இளைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜெனரேஷன் போல எல்லாரும் உடனே வேலை கிடைச்ச உடனே ஒரு வீடு வாங்கி, அந்த வீடுக்கு கடன் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கல. இப்ப அவர்களிடம் சர்ப்ளஸ் கையில இருக்கு. அந்த சர்ப்ளஸை என்ன 2 விதத்தில் செலவு செய்கிறார்கள். அவர்கள் ஆபரணங்கள், தங்க நகை எல்லாம் வாங்கி போடுறதில்ல. பங்குச்சந்தை, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், சில்வர் இடிஎஃப் இதுல முதலீடு செய்கிறார்கள். இல்லைன்னா பயணம், டிராவல் பண்றாங்க, ஹாலிடே போறாங்க. ஸோ 2மே நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். மனதின் இறுக்கத்தை தளர்த்துவதற்கு அது பயன்படும். இது வந்து ஏன்னா நான் எங்க தலைமுறை எப்படின்னா லீவ் டிராவல் அலவன்ஸ்னு கொடுத்தா சொல்லக்கூடாது வருத்தமா இருக்கும். நிறைய கலீக்ஸ் பார்த்திருக்கேன் நான் வேலை பார்த்த பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு. போலியாக பில்ல கொடுத்துட்டு பணத்தை வாங்கிப்பாங்க. அது கொடுக்கறதே வந்து அவர்கள் ஒரு பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் லீவ் எல்டிஏன்னு கொடுக்கறது. ஆனால் அந்த மாதிரி தான் இப்ப அப்படி இல்லாமல் போறாங்க. அதனால ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்பொழுது வேலை பார்க்க முடியும். இன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட். அப்ப அந்த இன்ஃப்ளோ தான் 30,000 கோடி கிட்ட மாசம் மாசம் 29,000 கோடி போன மாசம் 29,000 கோடிக்கு மேல வந்திருக்கு. அது தொடர்ந்து ஒரு 5,000 கோடி 10,000 கோடி இறங்கினால் கூட 20,000 கோடி வந்தால் கூட மீண்டும் மேல் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். அது இப்போதைக்கு நிற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா
நிறைய அன்சர்டனிட்டிக்கு நடுவுல ஏஐ வந்திருக்கும் பொழுது, வேலை வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த எஸ்ஐபி கூடிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கிறோம். இது தொடர்ந்து ஸ்டெடியா இருக்குங்கிறத பார்க்கிறோம். இது நமக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. இதற்கு தக்க நிறுவனங்கள் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய கவலை. நிறுவனங்கள் நேர்மையாக, நல்ல நிர்வாகங்கள் அந்த பாசிட்டி இன்னைக்கு இருக்குங்கிற கவலை எனக்கும் இருக்கு. அது ரொம்ப அதிகமா இல்ல. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல நடந்ததை பாருங்க. ப்ரொமோட்டர்ஸ் வித்துட்டு போறாங்க. அப்ப ப்ரொமோட்டர்ஸ் வித்துட்டு போறப்ப வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஐஸும் வாங்குறாங்க. நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறோம். சோ அது வந்து நல்ல ட்ரெண்டான்னா, அது மோசமான ட்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு எக்ஸிட் வேணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோட்டர் இப்ப ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இப்ப வந்திருக்கு. ஒரு ப்ரொமோட்டர் விக்கிற அதே சமயத்துல இன்னொரு ப்ரொமோட்டர் அது ஒரு பகுதியை வாங்குறாங்க. இப்ப அது ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு குடுக்குது. நல்ல இஷ்யூ, கெட்ட இஷ்யூ போடுங்க, போடாதீங்கன்னு நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் சொல்லல. ஏன்னா அந்த விலை கூடுதலா இருக்கலாம், குறைச்சிருக்கலாம். அது வேற. பட் அந்த இஷ்யூனுடைய ஸ்ட்ரக்சர பாருங்க. ப்ரொமோட்டர் ஒரு 9.5% 10% விக்கிறாரு ஒரு ப்ரொமோட்டர். இன்னொரு ப்ரொமோட்டர் அதுல 2% நான் வாங்குறேன்னு சொல்றாரு. சோ அவர் விக்கிறது வந்து ஒரு காரணத்தோட பங்குச்சந்தையில பட்டியலிடும் பொழுது அது 25% பொதுமக்களிடம் இருக்க வேண்டும்ங்கிற சட்டம் இருக்கு. அதை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அதற்காக விக்கிறாங்க. சோ அந்த எண்ணத்த பாரு. அது தவிர மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. காஷியஸா போணும். அதனால தான் சொல்றேன், நேரடி பங்குகளில் முதலீடு செய்வதை விட எஸ்ஐபி முறையில இந்த 2 ஆண்டு காலம் அல்லது 3 ஆண்டு காலம்ங்கிறது முதலீடு செய்பவர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும். இது இன்னைக்கு தெரியாது, அடுத்த வருஷம் தெரியாது. கவலை அளிப்பதாக இருக்கும். 5 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது தெரியும். அன்னைக்கு பண்ண இந்த முதலீடு இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு. 2020ல வந்து யாரும் அதிகம் பார்க்காத, ரொம்ப கவனிக்காத ஒரு ஐடிசி பங்குகளிலோ, ஏடி பங்குகளிலோ முதலீடு செய்த என்னுடைய நண்பர்கள் பல பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது பன்மடங்கு பெருகி இருப்பதை பார்க்குறாங்க டிவிடெண்ட் போக. 10 மடங்கு பெருகிய பங்கு ஏடி பேர். யாருமே அதை பார்த்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு. அன்னைக்கு அந்த கவலை அதெல்லாம் ஏறாது சார்ம்பாங்க. ஆனா அது நல்ல பங்கு தான் சார், நல்ல ப்ரொமோட்டர் தான் சார். ஆனா ஏறாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ரூ. 120 ரூ. 130 இருந்தது. இன்னைக்கு ரூ. 1000 மேல இருக்கு. சோ இது மாதிரியான விஷயத்த கண்டுபிடிப்பதற்கு எல்லாராலும் முடியாத பொழுது, இந்த கிரைசிஸ் பீரியட் அல்லது இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட், இந்த கன்சால்டேஷன் பீரியட பயன்படுத்திக்கலாம். சார் ஒருத்தர் அவர் ஜென்ரல் கொஸ்டின் தான் கேட்குறாரு. என்னன்னா 20,000 சம்பாதிக்கிறாரு. ஆனால் என்கிட்ட ம். ஒரு சொத்து இருக்கு, அசையா சொத்து 1 crore இருக்கு. அதை நான் வித்துட்டு நான் எஃப்டியில் போட்டேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70,000 வருமே அப்படின்றாரு. ஆக்சுவலாக சார் அந்த கால்குலேஷன் தப்பு. 70,000 வராது, உங்களுக்கு 7% அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 58,000 தான் வரும். அந்த கால்குலேஷன் நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக போட்டு பாருங்க. அது ஒன்று. சரி, இப்படி அசையா சொத்தா வச்சுக்கிறதுக்கு இதை நான் போட்டுட்டு எனக்கு மாசம் மாசம் கிட்டத்தட்ட ஒரு 75,000 80,000 எனக்கு சம்பளமா அதை நான் வந்து எடுத்துக்கலாமே அப்படின்றாரு. இந்த போக்கை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? சார் இது எனக்கு குடியிருக்க ஒரு வீடாவது கட்டாயம் வேணுங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல இடங்கள். ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல 30ஓ 35 வயசு 40 வயசுலயோ நீங்க வந்து கட்டாயமா வந்து நமக்கு ஒரு குடியிருக்க, நமக்கு ஒரு வீடு இருக்கணும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. அது வந்து இட் இஸ் ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். எப்படி தங்கம் வந்து எந்த விதமான ஆதாய லாபத்தை வருமானத்தை தரப்போறது இல்லை, ஆதாயத்தை தரலாம். எந்த விதமான வருமானத்தையும் தந்தது கிடையாது கடந்த காலங்கள்ல. எதிர்காலத்திலும் எந்த விதமான வருமானத்தையும் தராது. ஆனால் ஆதாயம் தருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் நம்பி நம்ம தங்கத்துல முதலீடு செய்கிறோமோ, அது மாதிரிதான் ஒரு சொத்து. சோ குறைந்தபட்சம் ஒரு சொத்து, நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு, வசதியான வீடு, சௌகரியமான வீடு நமக்கு இருக்கணுங்கிறத நான் பல இடங்கள்ல நிறைய பேர் வீடே வாங்காத, வீடு வாங்கினா அந்த பணத்தை இப்படி போட்ட இப்படி பாத்தீங்கன்னா, வேடிக்கையா ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாங்க பார்த்தேன். கல்யாணம் பண்ணிக்கலைன்னா வீட்டுக்காரர் புருஷன் இருக்க மாட்டாரு அல்லது ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க. செலவு நிறைய மிச்சம். ரூ. 10,000 செலவு 20 50,000 செலவாகுதுன்னா 25,000 தான் செலவாகும் ஒரு ஆளுக்கு. குழந்தை பெத்துக்கலைன்னா இன்னும் கம்மி, நமக்கு நிறைய மிச்சம். இப்படி பார்த்துக்கிட்டே போனா என்ன ஆயிடுது அப்புறம்? வாழ்க்கையா இருக்காது. நரகமா இருக்கும். சோ அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் சந்தோஷமா இருக்கவங்களும் இருக்காங்க. பட் பொதுவான மக்களுக்கு நான் பேசக்கூடியது. அப்ப நான் மனைவி இல்ல, கல்யாணம் பண்ணிக்கல மிச்சம், கார் வாங்கல மிச்சம், வீடு கட்டல, இருக்கிறத வித்துட்டேன் மிச்சம். அப்படிலாம் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எல்லாமே பணமாக பார்க்க முடியாது. பணத்தை தாண்டி மன நிம்மதிக்கு என்ன விலை குடுப்பீங்க? மகிழ்ச்சிக்கு என்ன விலை குடுப்பீங்க? சந்தோஷத்துக்கு என்ன அதனால ஒரு சொத்து கட்டாயம் இருக்கணும். அதை தாண்டி 2 சொத்து, 3 சொத்து, 4 சொத்து மேனேஜ் பண்ண முடியாம வச்சுக்கிட்டு, நம்ம பிள்ளைங்கள அமெரிக்காவுக்கோ, ஐரோப்பிய நாடுகளுக்கோ அனுப்பிச்சுட்டு, அவங்க இங்க வந்து ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல வந்து 1/2 மணி நேரம் கூட நிக்க மாட்டாங்க. ஏசி இல்லையான்னு கேட்பாங்க. நாளைக்கு அவங்க பேரை மாத்தக்கூட முடியாமல் சொத்து யாரோ ஒரு சொந்தக்காரனுக்கு தவறா போய் சேரப்போகிறது. அங்க பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதுவும் ஒரு 50 வயதுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் குடியிருக்க வீட தவிர எல்லா சொத்துக்களையும் பைனான்சியல் அசெட்ஸா மாத்துங்க. அது கோல்டு இடிஎஃப்ஆ இருக்கட்டும், சில்வர் இடிஎஃப்ஆ இருக்கட்டும், ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இடிஎஃப்ஆ இருக்கட்டும், அல்லது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும். அப்படி வச்சுங்க. பிக்ஸட் டெபாசிட்டா இருக்கட்டும். பைனான்சியல் அசெட்ஸா வச்சுக்கோங்க. ஒரு நாமினிய போட்டுருங்க. ஈஸியா மாத்திக்க முடியும். அதை தவிர்த்துட்டு நான் 10 அசெட் வச்சிருக்கேன்னா, இந்த 10 ப்ராப்பர்ட்டியை மாத்திக்கிறது கூட ஒரு கனடால இருந்து வரமாட்டாங்க. அது என்ன வந்தா கூட ஒரு வாரம் இருந்துட்டு போயிடுவாங்க. ஒரு வாரத்துல இங்க நீங்க ஒரு இதை மாத்தவே முடியாது. நீங்க அங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அந்த ப்ரொசீஜர் தெரியாது. அந்த ப்ரொசீஜர் தெரியறதுக்கே உங்களுக்கு ஒரு வாரம் ஆயிடும். ப்ராசஸ் பண்றதுக்கே. சோ இதனால நம்ம வந்து இந்த வீட விக்கிறதுங்கிறது எனக்கு சரியான ஒரு இதா தெரியல. அதை தாண்டி
நம்ம சேமிப்பை அதிகப்படுத்தி அதையும் வந்து ஃபைனான்சியல் அசெட்ஸ் நோக்கி நம்ம தேங்க்யூ சார். பிரியா கேட்குறாங்க, 40 வயசு, அவங்களுடைய குழந்தைகளுக்காக எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. எனக்கான சரியான போர்ட்ஃபோலியோ எதுவாக இருக்கும், நான் ஒரு பிகினர் அப்படின்றதுனால எனக்கு சில கொஞ்சம் அந்த ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றது. பிரியா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரான லாபம் நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கான சரியான ஆஹ், ஆஹ், ஒரு கைடன்ஸை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நிச்சயமா அபார்ட் கொடுங்க. ஃப்ரம் திஸ். எஸ்டபிள்யூபிங்கிறது ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சார் யோசிக்கணும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு. அதுக்கு முன்னால எஸ்டபிள்யூ பத்தி இப்ப யோசிக்கிற காலகட்டம் அல்ல. குழந்தைகளுக்குன்னு சொல்றீங்க. இப்ப சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான மட்டும் தான் யோசிக்கணும். மேபி இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ கேன் பி சஜஸ்டட். அது நீங்க அவங்களை கலந்து ஆலோசித்து நீங்க முதலீடு செய்யலாம். ஷியோர் சார். சார், இதுக்கு நடுவில் வந்து ஃபாரின் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதும் சில பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜப்பானீஸ் இண்டெக்ஸ்லாம் வந்து கடந்த சில ஆண்டுகளாக நல்லாவே தான் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் எப்படியான டைவர்சிஃபிகேஷன் எப்படி வந்து பண்ணணும், எப்படி நான் இதை அணுகணும்? ஜப்பானிய பங்குச் சந்தையை நான் வந்து ப்ராடரா தான் ஃபாலோ பண்றேன். ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றேன். பட் அமெரிக்க பங்குச் சந்தையை நான் ஃபாலோ பண்றேன். ஹாங்சங் அதை நான் ஃபாலோ பண்றேன். ஹாங்சங் பீஸ்னு ஒரு ETF ட்ரேட் ஆகுது. ஹைலி வாலடைல் பார்த்துருப்பீங்க. அமெரிக்க பங்குச் சந்தை அஹ், கிட்டத்தட்ட பபுளை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது ஏஐ பபுள்ங்கிறாங்க. ஏஐ எல்லாம் இல்லை, அதை தாண்டிய ஒரு பபுளா தான் அது அதை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கிறதா பார்க்கிறேன். ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ஸ். குறிப்பிட்ட சில பங்குகள் மட்டும்தான் ஹை வேல்யூடு. ட்ரெடிஷ்னல் பங்குகள், ஆயில் செக்டர், ஆயில் அண்ட் கேஸ் செக்டர், அதெல்லாம் ரொம்ப பீட் அண்ட் டவுன். ஸ்லம்பர்கரா இருக்கட்டும் அல்லது ஆக்சிடென்டலா இருக்கட்டும், வாரன் பஃபட்டுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய பங்கு இதெல்லாம் இதெல்லாம் கூட வந்து பேட்லி பீட் அண்ட் டவுன். கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து முன்ன எப்போதும் சந்தித்திராத அளவு ஒரு ஒரு லோல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேற இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்பிடியா மாதிரி பங்குகள் வந்து மெட்டா மாதிரி பங்குகள் பெரிய அளவுல ஏறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஊகத்தின் அடிப்படையில கடந்த காலத்துல அவங்க சில சமயத்துல டெலிவர் பண்ணியிருக்காங்க போல. அதையும் அடிப்படையிலையும் இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட பங்குகளை தாண்டி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு பபிள் ஜோனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. இது இன்டர்நெட்ல கடந்த 6 மாசமா இருக்கு. பட் ஆனால் அதை தாண்டி அது ஏறிக்கிட்டு தான் இருக்கு. அதான் சொல்றேன், நமக்கு யாருமே இதுல சரி தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப காஷியஸா இருப்பேன். என்னுடைய முதலீட்டை வந்து இந்த ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு மீடியம் ரிஸ்க் லோ ரிஸ்க் ஸ்டாக்ஸ் ப்ராப்ளி ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ல நான் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணேன். பெருசா ஏறல, பட் இட்ஸ் ஓகே, ஐம் வில்லிங் டு வெயிட். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில். பட் அப்படி கால் எடுக்க முடியாதவங்களுக்கு தான் பிபிஎஃப்ஏஎஸ் மாதிரி, ஃபிளெக்ஸி கேப் மாதிரி பங்குகள் இருக்கு. கணிசமான அவர்களுடைய முதலீடுகள் வந்து இப்ப பராமரிக்க இதுல வந்து ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல வந்து வெளிநாட்டு அந்த அமெரிக்க பங்குகள், குறிப்பா அந்த முதல் டாப் 10 பங்குகள்ல வந்து அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதனுடைய ஏற்ற இறக்கத்தை பிரதிபலிப்பதாக ஓரளவு அது இருக்குது. அந்த மாதிரி வேறு சில பங்குகளும் இருக்கு. அது என்ன பங்குகள்னு செல்வா சொல்லுவார். என்ன மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்கிறது செல்வா சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு வந்து சர்வதேச சந்தைகள்னு பார்த்தா அமெரிக்க பங்குச் சந்தை தான் ஓரளவு வெல் ரெகுலேட்டட், ஃபேர்லி கொஞ்சம் ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதை தாண்டி போகும் பொழுது கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்ற நாடுகள் எல்லாம் வேரியஸ் ரெகுலேட்டரி ரிஸ்க்ல இருந்து பல ரிஸ்க்ஸ் அங்க இருக்குது. அமெரிக்காவினுடைய எஸ்இசிக்கு இணையான இன்னொரு ரெகுலேட்டர் நான் வந்து ஹார்ட்லி நம்ம செபியை சொல்லலாம். பட் வேறு பல ரெகுலேட்டர்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் இந்த 2 மார்க்கெட் தான் இந்தியாவிலேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. நம்முடைய ஒட்டுமொத்த முதலீட்டின் ஒரு சிறு பகுதி வேணா வெளிநாட்டு முதலீட்டில் இருக்கலாமே தவிர, அதுவும் ஒரு 5% அல்லது 10% இருக்கலாமே தவிர, 90% இந்தியாவில் கொட்டி கிடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோக்கி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா we will miss out on the next 10 years. ஷூர் சார். இன்னும் ஒரு சில கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி நீங்க எப்போ கொஸ்டின் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றீங்களோ நான் இது பண்ணிக்கிறேன். நிறைய ஓகே. பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சில பேசிக்ஸான இது கேட்குறாங்க. இப்போ ம். ராகவன் சார் முடிச்சதுக்கு அப்புறமாட்டி நான் ஒரு சின்ன செஷன் லாபம் மூலம் எப்படி முதலீடு பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பேசிக்ஸ்லாம் நான் வந்து சொல்லலாம்னு இருக்கேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றவங்க நிகழ்ச்சியின் இறுதி வரை வெயிட் பண்ணுங்க. த ஃபியூ கொஸ்டின்ஸ் அகைன் கமிங் பேக் டு Q&A. நாகராஜன் கேட்குறாரு, இவருக்கு மட்டும் இல்லை நிறைய இன்வெஸ்டர்ஸ் உங்ககிட்டயே வந்து சொல்லியிருப்பாங்க, இவர் 30 ஸ்டாக்ஸ் வச்சிருக்காராம். இந்த மாதிரி ம். நிறைய ஸ்டாக்ஸ் நான் வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ற அந்த மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கு. எப்படி நான் இதை வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. See, 100 ஸ்டாக் வச்சிருக்காள்லாம் தெரியும். 90களிலிருந்து முதலீடு செய்யறவங்களை பார்த்தீங்கன்னா, யாராவது கேட்டீங்கன்னா 100 ஸ்டாக், அதுல வந்து ஒரு 25, 30 ஸ்டாக் வந்து இன்னைக்கு பங்குச் சந்தையில பெட்டியிடப்பட்டிருக்காது. அப்படிலாம் இருக்கு. இது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு மாரத்தான் ஓட்டத்திற்கு தயாராவோம். பக்கத்துல 100 மீட்டர் ஓடுறவர் நம்மளோட வேகமா ஓடுவாரு. அப்புறம் நம்மளும் 100 மீட்டர் அவர் வேகத்துக்கு ஓட ஆரம்பிக்கும் பொழுது 100 மீட்டர் அளவுக்கு அவர் அளவுக்கு ஓடுவோம். அதற்கு பிறகு மிச்ச தூரத்தை நம்மளால கடக்க முடியாத போயிடும். ஏன்னா நம்ம எனர்ஜியை பூரா எக்ஸாஸ்ட் பண்ணிருப்போம். பங்குகளும் இப்படித்தான். நீண்ட கால முதலீட்டிற்குன்னு நம்ம பங்குகளை வாங்கிட்டு அது ஏறவே இல்லையே, 6 மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு
பக்கத்துல நம்ம ஆஃபீஸ் கலீகோ, ஃப்ரெண்டோ வாங்கின மியூச்சுவல் ஃபண்டோ, பங்கோ பல மடங்கு ரிட்டர்ன் 1 மாசத்துக்குள்ள குடுத்துருச்சு, 2 மாசத்துல குடுத்துருச்சுன்னு நம்ம அதுல போய் போடுவோம். ஏற்கனவே ஏறி போயிருக்கு. அதுல போய் போடுவோம். அது அப்புறம் ஏறவே ஏறாது. நம்ம 2 வருஷம் கழிச்சு பார்த்தா, நம்ம முதல்ல செய்த முதலீடு 2 மடங்கு ஆயிருக்கும் அல்லது 50% ரிட்டர்ன் குடுத்திருக்கும். நம்ம போட்ட 2வது அத வித்துட்டு போட்ட முதலீடு பாதி ஆயிடும். இதனால தான் நமக்கு இந்த 30 பங்குகள் அப்படியே இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு. அதுல ஒரு 5000 போட்டு வைப்போம். இவர் சொன்னாரு, இதுல ஒரு 5000 எதுக்கு போட்டு வைப்போம் பார்க்கலாம். அவர் சொன்னது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மாதிரியா பார்க்கிறது. இது என்ன நம்ம சாம்பிளா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்ல. ஒரு டாக்டர நம்பி போயிட்டோம்னா, அந்த டாக்டர நம்பி அவர் சொல்லக்கூடிய மருந்த 30 1 வாரம்னா நம்ம ஊர் பழக்கம் என்ன? 1 வாரத்துக்கு டாக்டருக்கு மருந்து குடுத்தாருன்னா 2 நாளைக்கு தான் வாங்கிட்டு போட்டு பார்ப்போம் ரெக்கவர் ஆகுதா? அப்புறம் 3 அந்த அதனுடைய எஃபெக்ட்டே 4 நாள் ஆகும் வர்றதுக்கு. ஆனா நம்ம 2 நாள் வாங்கிட்டு போயிட்டு ஒண்ணும் வரலன்னு இன்னொரு டாக்டர போய் பார்ப்போம். அந்த ஊர் தானே நம்ம நம்மளுடைய பழக்கம் அதுதானே. இது மாறிட்டு இருக்கு இப்போ மாறாம இல்ல. இத தவிர்க்கணும். அதனால தான் இந்த 30 பங்குங்கிறது வருது. 2வது உங்க போர்ட்ஃபோலியோ சைஸ பொறுத்து தான். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 பங்குகள் வச்சிருக்க மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கு. அப்ப தவறா? தவறு இல்ல. போர்ட்ஃபோலியோ சைஸ பொறுத்து இருக்கு. எத்தனை சில பல கோடிகள் இருக்குன்னா, அதுக்கு நம்ம 40, 50 பங்குகள் இருக்குறதுல தப்பு இல்ல. பட் நம்முடைய ஒட்டுமொத்த முதலீடு சில லட்சங்கள், 5 லட்சம், 10 லட்சம் அப்படிலாம் இருக்குதுன்னா, நம்ம வந்து ஒரு 10லிருந்து 20 பங்குக்குள்ள குறைச்சுக்கிறது பெட்டர். இன்னும் 10 பங்குக்குள்ள வச்சுக்கிறது பெட்டர். நான் எப்போதுமே ஒரு பிராடர் கைட்லைன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் இது வந்து ஆளுக்கு ஆள் மாறும். பட் பிராடர் கைட்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோல 5% கீழ இருக்குன்னா, ஒண்ணு அத வித்துருங்க. இல்லைன்னா அதுல அதிகமா முதலீடு செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, அது 5%க்கு மேல முதலீடா மாத்துங்க. இல்லைன்னா அது நம்பிக்கை இல்லாதனா வச்சிருக்கீங்க, வித்துருங்க. சும்மா ஒரு 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 1% வச்சுக்கிட்டு அது வந்து ஏறுனாலும் அதுல பெரிய சிக்னிஃபிகன்ட்டா உங்களுக்கு லாபத்த தரப்போறதில்ல. இறங்குனாலும் பெரிய நஷ்டத்த குடுக்க போறதில்ல. நடுவுல வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு நமக்கு இரிட்டன்ட் அது. அதனால 5%க்கு மேல இருக்கணும். அதே சமயத்துல 10%க்கு மேல போகாம பார்த்துக்கங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கும். ஒரே பங்குல நீங்க வந்து 25% போட்டு வைக்கிறீங்க. ஒரு இண்டிகோ மாரி பங்கு நல்ல பங்கு தான். 65% பங்குச்சந்தை இதுல அந்த செக்டார்ல 3ல் 2 விமானங்கள் அவர்களுடையது. 60%க்கு மேல அவர்கள் நடக்குது. நல்லது. ஆனா இப்ப என்னாச்சு? ஒரு பெரிய ரிஸ்க். ஐஆர்சிடிசி நல்ல பங்கு தான். 50% ராயல்டி நீ எனக்கு குடுன்னு அரசாங்கம் சொன்னோனே அது வீழ்ச்சியை சந்தித்தது. இப்ப கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கு. ரெகுலேட்டரி ரிஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கு. எக்கனாமிக் ரிஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ குளோபல் ரிஸ்க் இருக்கு. இந்த மாரி பல ரிஸ்க் இருக்கிறதுனால, இது எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லாதனால, நம்ம அத லிமிட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். அதனால தான் நம்ம வந்து ஒரு ஒரு 10%க்குள்ள வச்சுக்கிறது பெட்டர். அது 20ஆ இருக்கலாம். உங்களுக்கு அத பத்திய ரிஸ்க் முழுசா தெரிஞ்சிருந்தா, நீங்க 100% கூட போடலாம். நான் இந்த துறையிலே விற்பனன் சார். எனக்கு 20 வருஷமா நான் அதுல இருக்கேன் ஏஐல. எனக்கு இந்த ஸ்டாக்கோட எல்லாமே என்ன டவுட் தெரியும். நான் 100% இதுல மட்டும் தான் போடுறேன்னு சொல்லி என்விடியால முதலீடு செய்தவர்கள், அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் எனக்கு இருக்காங்க. என்விடியாவை தவிர வேறு எந்த பங்கிலும் அவர்கள் வாழ்க்கையிலே முதலீடு செய்ததில்லை. பட் அவங்க எடுக்கிற ரிஸ்க்க நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு அவ்வளவும் தெரியாது. அதனால குறைந்தபட்சம் 5% அப்படின்னா 20 ஸ்டாக். அதிகபட்சம் 10% அப்படின்னா 10 ஸ்டாக். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அல்டிமேட். இத எப்படி ப்ரூன் பண்றது? இது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். இதுல நஷ்டம் இருக்கு. லாபம் வந்தா தான் நான் வெளிய வருவேன்னு காத்திருக்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம நெறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இதுல நஷ்டத்த நம்ம பதிவு செய்துட்டால், அது நம்ம தோல்விய ஒப்புக்கொண்டதாயிரும்னு தனிப்பட்ட முறையில பெர்சனலா எடுத்துக்கிறோம். நான் ஒரு புத்திசாலி கெட்டிக்காரன் 4 பேர கேட்டு படிச்சு பார்த்தானா முதலீடு செய்யுது. எப்படி நஷ்டமா போகும்? நான் செய்தத விட ரூ. 1 லாபம் வரட்டும். அப்ப விக்கிறேன். அப்படின்னு நம்ம ரூ. 90 இப்ப ரூ. 100 முதலீடு செய்து ரூ. 90 வந்த உடனே முதலீடு செய்யாம விக்காம வச்சிருப்போம். இதுல என்ன பண்றோம்னா, இது ரூ. 90 வித்து இன்னொரு பங்கு ரூ. 90 வாங்கியிருந்தோம்னா, அது 110 கூட போயிருக்கும். அந்த லாபத்திற்கான வாய்ப்பை இழக்கிறோம். நம்மட்ட இருக்கக்கூடிய பங்குகள்லயே ஒண்ணு நல்லா இருக்கு, இது மோசமா இருக்கு. இத வித்துட்டு அந்த பணத்த எடுத்து இந்த நல்லா இருக்கிறதுல போட்டீங்கன்னா, நான் செயல்பாடுகள சொல்றேன். விலைய சொல்லல. ஓகே. அது போட்டீங்கன்னா, அது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நிறுவனத்துடைய செயல்பாடு நல்லா இருக்க பட்சத்துல. இது மெர்சிலெஸ்ஸா பண்ணணும். ஈவிரக்கம் இல்லாமல் பண்ணணும். மெக்கானிக்கலா பண்ணணும். அப்பதான் அது வந்து நீங்க பண்ண முடியும். என்னது லாபம் வர்ற வரைக்கும் காத்திருக்கேன், வித்துட்டு அடுத்து இதுல முதலீடு செய்றேன்னா, இதுவும் 10% ஏறி போயிடும். ஸோ இது வந்து மெர்சிலெஸ்ஸா அந்த நஷ்டத்தை பதிவு செய்து, அத மனசுல ரொம்ப எடுத்துக்காமல், ஆனால் அதே லாபத்த நான் வேறு ஒண்ணுல சம்பாரிக்க போறேன்னு இன்னொரு நல்ல பங்குல போடும் பொழுது, உங்க ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவுடைய வளர்ச்சி நிச்சயமா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். இந்த மெர்சிலெஸ் அப்படின்ற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நிறைய பேர் அந்த எமோஷன்ஸ்ல வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருது. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல ஒன்று 2 நம்ம அந்த ஸ்டாக்ஸ் ஆட் பண்றோம். நான் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் துறையில நான் இருக்கிறதுனால ஒரு முந்தானேத்து ஒரு நபரை வந்து நான் பார்க்க நேர்ந்தது. அவருடைய போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போது 108 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்காரு. அவர் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்டுன்றதே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500ல இருந்து 1000 கம்பெனிஸ்ல தான் வந்து முதலீடு வந்து பண்றாங்க. 108 ஸ்கீம்ஸ் வச்சாலும் அதே கம்பெனிஸ்ல தான் அவங்க வந்து பண்ண போறாங்க. அவருடைய அவருக்கு அட்வைஸ் கொடுத்த நபர் வந்து எப்பப்பெல்லாம் என்எஃப்ஓ வருதோ கொஞ்சம் கொஞ்சம் தாங்க, நான் அப்பப்ப நான் போட்டு வச்சிடுறேன் அப்படின்றது. கரெக்ட்டா சொன்னீங்க. இந்த என்எஃப்ஓ வந்து நான் ஒரு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ட டச் பண்ணியிருக்கீங்க. நெறைய பேர் என்ட்ட என்எஃப்ஓ போடலாமா? யாரோ வந்து அவரு சஜெஸ்ட் பண்ணாரு. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சஜெஸ்ட் பண்ணாரு. அவர் சஜெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு. அ இன்னொரு பக்கம் வந்து, சார் அவருக்கு அதிகமா கமிஷன் கிடைக்குதுன்னு பண்றாரு. அப்படி கிடையாது.
நமக்கு எது நல்லதோ நம்ம எடுத்துக்கணும். அவருடைய விற்க வேண்டியது அவருடைய கடமை, விற்கிறாரு. வாங்குறதோ வாங்காதோ நம்முடைய இது நம்ம பார்த்துக்கணும். ஓகே. அவர்ட்ட அட்வைஸ் கேட்கணும். எதுக்காக சார்? ஏதாவது ஒரு புதுமையான ஒரு யுக்தியை ஒரு ஃபண்ட் கொண்டு வந்தால் ஒழிய என்எஃப்ஓல போடுறதுல பிரயோஜனம் இல்ல. என்ன சொல்றாங்க எல்லாரும் புதுசா போடுறவங்க எல்லாரும் இந்த முதலீட்டாளரை கேட்டா ரூ. 10 கிடைக்குதுல யூனிட்னு. பல முறை சொல்லிட்டோம். ரூ. 10 மதிப்புள்ள யூனிட் ரூ. 10 கிடைக்குது. ரூ. 80 மதிப்புள்ள யூனிட் ரூ. 80 கிடைக்குது. நெட் அசெட் வேல்யூ. நீங்க பங்கு மாரி இத பார்க்க முடியாது. ரூ. 80 மதிப்புள்ள பங்கு சில சமயம் ரூ. 100க்கு ட்ரேட் ஆகும். வாங்கக்கூடாது. அந்த ரூ. 80 மதிப்புள்ள பங்கு, உண்மையான மதிப்பு உள்ள பங்கு ரூ. 60க்கு ட்ரேட் ஆகும் பொழுது வாங்கணும். அந்த உண்மையான மதிப்பை கண்டுபிடிப்பது கஷ்டமா இருக்கிறதுனால தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரீங்க. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல ரூ. 80ன்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரூ. 80க்கான பங்குகள் அங்க இருக்கு. மதிப்பு உள்ள பங்குகள் அங்க இருக்கு. ரூ. 10ன்னு ரூ. 10க்குள்ள பங்கு தான் அங்க இருக்கு. ரூ. 10 ரூ. 12 ஆகும்பொழுது பொதுவாக ரூ. 80ங்கிறது அதே அளவுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே ஆகும்னு சொல்ல முடியாது. அதிகம். சோ அதனால நெறைய பேர் மித்து என்னன்னா என்எஃப்ஓன்னா ரூ. 10 அதிக யூனிட் கிடைக்கும் சார். அப்ப வளர்ச்சினா அதிகமா இருக்கும். அப்படிலாம் போகாதீங்க. அது அது அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க என்எஃப்ஓ போகக்கூடாது. அந்த என்எஃப்ஓ ஒரு புது யுக்தியை பின்பற்றுகிறது. ஒரு புதுமையை புகுத்தி இருக்கிறது அந்த திட்டத்துல. இதுவரைக்கும் எதுவுமே இல்ல அந்த மாரி திட்டம். அப்படின்னா நீங்க போங்க. இல்லைன்னா அதுக்கு போகாதீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபண்ட் ரூ. 800 என்ஏவி இருக்கக்கூடிய ஃபண்ட் கூட ரூ. 1000க்கு போயிருக்கு ஒரு ஆண்டுல. அதே சமயத்துல ரூ. 10க்கு வாங்குனது ரூ. 10 காசு தான் போயிருக்கு. எதுல நீங்க முதலீடு செய்வீர்கள்? என்ன கேட்டா அந்த 800ல இருந்து 1000க்கு போனது நல்ல ஸ்கீம்னு நான் சொல்றேன். சோ அதனால அந்த ரூ. 800 வந்து நான் அந்த பங்குச் சந்தை பத்தி பேசும்போது சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எம்ஆர்எஃப் எக்ஸ்பென்சிவ்பாங்க. ஏன்னா 1,50,000 அப்படின்னா வந்து ஒரு ரூபாய்க்கு ரூ. 1.5 ட்ரேட் ஆகுற ஒரு பங்கு சீப்பா? அப்படி கிடையாது. அந்த ரூ. 1 பங்கினுடைய மதிப்பு 0வா இருக்கும். ரூ. 1,50,000 ட்ரேட் ஆகுற எம்ஆர்எஃப் ஓட உண்மையான மதிப்பு 1.30ஆவும் இருக்கலாம், 1.80ஆவும் இருக்கலாம். அத நம்ம கண்டுபிடிக்கணும். 1.80 இருந்து 1,50,000க்கு ட்ரேட் ஆகுதுன்னா அது சீப் தான் 1,50,000மே. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். தேங்க்யூ சார். ஸோ நேரம் கருதி ஒரு ஃபைனல் கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட இது பண்ணிக்கலாம் சார். எஸ். ஒருத்தர் ஸ்மால் கேப் வந்து இறங்கிட்டு இருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்றாரு. இது நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்க்காம லார்ஜ் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இதனுடைய போக்கு இப்போதைக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு ஐ திங்க் இந்த செஷன் வந்து என் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக ஸ்மால் கேப்ங்கிறது வந்து 10 ஆண்டு காலம் நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்பவர்கள், எஸ்ஐபி அடிப்படையில முதலீடு செய்பவர்கள், விலை கணிசமாக குறையும் பொழுது அதிகமா வாங்க தைரியம் இருக்கவங்க தான் வாங்கணும். இல்லைன்னா பெட்டர் டு கோ ஃபார் மல்டி கேப் ஆர் ஃபிளெக்ஸி கேப். ஏன்னா அங்க வாய்ப்புகள் அதிகம். நம்ம அந்த ஃபண்ட் மேனேஜருக்கே நிறைய ஒரு ஒரு சாய்ஸ குடுக்குறோம். சார் இது நல்லா இருந்தா அதுல போடுங்க. அல்ல அது நல்லா இல்லைன்னா இதுக்கு வந்துருங்க அப்படின்னு. ஸ்மால் கேப்ல என்ன பண்றோம்னா, வி ஆர் ஃபோர்சிங் ஹிம் டு இன்வெஸ்ட் ஒன்லி இன் ஸ்மால் கேப். அப்ப ஸ்மால் கேப்ல நல்ல பங்குகள் இல்லைன்னா சில சமயங்கள்ல பணம் அதிகமா வந்துருச்சுன்னு சில பேர் வந்து வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டே எனக்கு இதுக்கு மேல நான் பணம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்லாம வாங்கி ஏற்கனவே விலை ஏறி போயிருக்கு அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ்ல போய் முதலீடு செய்கிறார்கள். சோ அது வந்து தவிர்ப்பது நல்லது. நீண்ட கால அடிப்படையில இருந்தாலொழிய எஸ்ஐபில முதலீடு செய்தாலொழிய தவிர்த்துட்டு பார்க்கிறது நல்லது. அதர்வைஸ் ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மல்டி கேப் அல்லது லார்ஜ் கேப் இந்த ஃபண்டு தான் வந்து பொதுவான ஒரு ஆடியன்ஸுக்கு சூட்டபிளா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆளுக்கு ஆள் மாறுபடும். சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் வித் தட் வி கேன் கம் டு த எண்ட் ஆஃப் தி செஷன். நாகப்பன் சார் இன்னைக்கு வந்ததுக்கு இந்த மாதிரி நிறைய ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து கலந்துகிட்டவங்களுக்கும் மிக்க நன்றி. கிட்டத்தட்ட ஒரு நன்றி. 300 பேர் உலகளாவிய இடத்துல இருந்து நீங்க வந்து வந்திருக்கீங்க. நாகப்பன் சார், ஒரு ஃபைனல் வேர்ட்ஸ் ப்ளீஸ். உடல் இந்த இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில பங்கு பெறுவதுங்கிறது நான் வந்து என்னுடைய இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நினைக்கிறேன். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி பேசுறோம் சிஎஸ்ஆர்னு. அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐஎஸ்ஆர் இருக்கு. அதன் அடிப்படையில நான் என்னுடைய இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நான் இதை வந்து பண்றேன். நான் இது உங்களுக்கு தெரிந்த பல விஷயங்களை நான் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே வந்து த்ரிஃப்ட்னா என்ன, நிதி திட்டமிடல்னா என்ன, ஃபயர்ன்னு சொல்லக்கூடிய ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லினா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இதற்கான தரவுகள் நிறைய ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வெப்சைட்ல இருக்கு, ஆர்பிஐ வெப்சைட்ல இருக்கு, செபி வெப்சைட்ல இருக்கு, அப்கோர்ஸ் விகடன் நாணய மகடனுடைய வெப்சைட்ல இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு நான் சொல்றது எல்லாமே சிறுவர்களுக்கானது. தமிழ்ல இருக்குது. காப்பீடுன்னா என்ன, பிரீமியம்னா என்ன, எதுக்கு நம்ம கட்டுறோம், கட்டிட்டு நமக்கு ரிட்டர்ன் எதுவும் கிடைக்கலையே. அதனால ஃபைனான்சியல் லிட்ரஸிங்கிறது ரொம்ப முக்கியம். அத வந்து நீங்க எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் சார்பாக இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு இதை பண்றதுக்கு வாய்ப்பளித்த லாபத்திற்கும் குமார் சாருக்கு, செல்வம் எல்லாருக்கும், இந்த உங்க டீமுக்கு நன்றி.